இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த நாளிலே இவங்களுக்கும் நம்ம செல்வபாரதி சகோதரிக்கு என்ன செஞ்சிடலாம், ஒரு வாழ்த்துதல் தெரிவிச்சுக்கலாம். நமக்கான இந்த கேமரா வாங்கும்படி, அதை கர்த்தருக்காக செயல்படுத்தும்படியும், அவர்கள் எங்கோ இருந்து நம்முடைய ஊழியத்தை நேசித்து இந்த ஊழியத்திலே ஒரு பங்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வகித்திருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு மனசு வேணும். ஏன்னா நிறைய ஊழியர்கள், பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஊழியர்களுக்கு இவங்க அங்க இருந்து என்ன செய்வாங்க, கோடிகள் வைத்திருக்கிற ஊழியர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. அவங்க அந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஐடி ரைடு வந்து அள்ளும்படியான அளவுக்கு கூட இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியர்களிடத்திலே பணம் பெருத்தவர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இப்படி ஏழை எளிய ஊழியர்கள், பணத்தை குறித்து பெருசா நினைக்காம உண்மையா ஓடுற ஊழியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த நினைக்கிற எண்ணம் உள்ளவர்கள் சொற்பமான நபர்கள். அதிலே சகோதரி செல்வபாரதி சகோதரி நமக்காக நம்முடைய ஊழியத்தை நேசித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று கொடுத்தாங்க. அவங்க கிட்ட இந்த 2 விஷயத்த சொல்லியிருந்தேன். ஒன்று பில்டிங்காக அல்லது கேமரா அப்படிங்கிறக்காண்டி. பில்டிங் காரியங்கள் இப்போது நமக்கு அது கைகூடி வராதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், கேமரா வாங்கும்படியாக அதில் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதற்கு உண்டான ஆசீர்வாதம் நன்மையும் அந்த சகோதரிக்கு என்ன செய்யட்டும், போகட்டும். நீங்க யாவரும் அவர்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தொடர்ந்து என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். கடந்த பல வாரங்களாக நாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து திட்டத்திட்ட 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் என்ன செய்திருக்கிறோம், தியானித்து வந்திருக்கிறோம். அதிலே ஆரம்பத்தில் நாம் 7 சபைகளை குறித்தும், அந்த 7 சபைகளில் இருந்த பிரச்சனைகளை குறித்தும், அந்த சபைகள் மனம் திரும்பும் போது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் என்ன ஆசீர்வாதத்தை தருவேன் என்று அந்த சபைகளை உற்சாகப்படுத்துகிற விஷயத்தை குறித்தும், வரப்போகிற உபத்திரவ காலத்திலே அவர்கள் கர்த்தருக்குள்ள வலுவாக இருக்கும்படி தேவன் தைரியப்படுத்துகிற விஷயத்தை குறித்தும் நம்ம 7 திருச்சபை விஷயங்களில் நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். பின்பாக 24 மூப்பர்களை தியானிக்கும் போது ரகசிய வருகைக்கு ஆதாரமாக அதை நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். முத்திரைகள் உடைக்கப்படுவதற்கு முன்பாக, கலசங்கள் ஊற்றப்படுவதற்கு முன்பாக 24 மூப்பர்கள், தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், ஆசாரியர்களாக மாறினவர்கள், பரலோகத்தை அலங்கரித்த விஷயத்தை குறித்து நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். ரகசிய வருகையை குறித்து நாம் சிந்திக்கும் போது அது நோவாவின் காலத்தை குறித்து நாம் சிந்திக்கவில்லை. மாறாக நாம் எதை குறித்து சிந்தித்தோம், ரகசிய வருகை என்பது ஏனோக்கை குறித்து நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். ஏனோக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து காணப்படாமல் போனானோ, அதுபோல சபையும் தேவனோடு சஞ்சரித்து தேவனுக்குள்ள இருந்து நாம் காணப்படாமல் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து தியானித்தோம். அதற்கப்புறம் நோவாவின் காலம் என்பதுதான் உபத்திரவ காலத்துக்குள்ளாகவும் ஒரு அறுவடையை தேவன் என்ன செய்கிறார். அந்த அறுவடையை குறித்து தான் தொடர்ந்து அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்ட காலத்திலும் உபத்திரவ காலத்தின் மத்தியிலும் ஒரு பெரும் கூட்ட ஜனம் ஆண்டவரால் என்ன செய்யப்படுறாங்க, மீட்கப்படுகிற விஷயத்தை குறித்து நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். இறுதியாக நம்ம போன வாரத்துல சிந்தித்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்திரீ மரியாளா இல்லை என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். அந்த ஸ்திரீ யார், இஸ்ரவேல் நாடு. இஸ்ரவேல் நாடுதான் இயேசு கிறிஸ்துவை சகல ஜனங்களையும் இருப்பு கோடால் ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து போட்ட ஒரு நாடு. அந்த நாட்டை உருவகமாக ஸ்திரீ என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம், அந்த ஸ்திரீ யார் என்பதை, ஒரு பெரிய அடையாளத்திலே வானத்திலே காணப்பட்ட ஒரு ஸ்திரீ, சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ இஸ்ரவேல் என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். அதை எப்படி நாம் வேதத்தோடு ஒப்பிட்டு பேசணும் கேட்டீங்கன்னா, யாக்கோபு தரிசனத்திலே சொப்பனத்திலே பார்க்கும்போது, யோசேப்பு சொப்பனத்திலே பார்க்கும்போது யாக்கோபை சூரியனாகவும் அவருடைய தாயாரை சந்திரனாகவும் அவர்களுடைய சகோதரர்களை நட்சத்திரங்களாகவும் பாவித்த விஷயம், அது ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் குறிக்கிறது என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம், பார்த்து இந்த வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரத்திலே சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ யார், இஸ்ரவேல் என்கிற தேசம். அந்த தேசம் உபத்திரவப்பட்டு சாத்தானுடைய எதிர்ப்பையும் மீறி பல உபத்திரவத்துக்குள்ளாக அந்த இஸ்ரவேல் நாடு சென்ற பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த தேசம் என்ன செய்தது,
பெற்றெடுத்து போட்டது என்று சொல்லி என்ன செய்தோம், பார்த்தோம். அதற்கப்புறம் அந்த இஸ்ரவேல் தேசத்தை தேவன் எப்படி பாதுகாக்கிறார், அந்த குழந்தையை தேவன் எப்படி என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார் என்பதை குறித்ததெல்லாம் நாம் கடந்த வாரத்தில் என்ன செய்தோம், வேத வசனங்களோடு ஒப்பிட்டு நாம் சிந்தித்தோம். இன்னைக்கு நாம சிந்திக்க போகிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தை இன்று நாம் என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்திலே சாத்தானுடைய திரித்துவத்தை குறித்து நாம் இதுல என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அது என்ன சாத்தானுடைய திரித்துவம்? நல்லா கவனிங்க. பைபிள்ல திரித்துவம் என்கிற வார்த்தை இல்லை. ஆனா திரித்துவம் என்கிற சத்தியம் பைபிளில் என்ன செய்கிறது, இருக்கிறது. நாம் வேதத்திலே பிதாவை பார்க்கிறோம், குமாரனை பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இவர்கள் தனித்தனி நபர்கள் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம். பல வசனங்கள் இவர்கள் தனித்தனி நபர்கள் என்றுதான் வேதம் என்ன செய்து குறிப்பிடுது. பிதா நமக்காக பலியாகவில்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்யவில்லை, பலியாகவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்காக என்ன செய்தார், பலியானார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் மனுக்குலத்தின் மீது அன்பு கூர்ந்து குமாரனை தந்தார். அதனாலதான் அதான் வாசிக்கிறோம் யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். பிதாவாகிய தேவன் குமாரனை மனுக்குலத்துக்கு தந்து இவ்வளவாக பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், அன்பு கூர்ந்தார். குமாரனும் அதற்கு தன்னை அர்ப்பணித்து அவரும் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், அன்பு கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ள இருந்து நம்மிடத்தில் என்ன செய்கிறார், அன்பு கூறுகிறார். அப்ப பைபிளிலே திரித்துவம் என்கிற வார்த்தை இல்லாமல் போனாலும் திரித்துவம் என்கிற சத்தியம் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் இந்த 3 நபர்களும் ஒரே தேவனாக என்ன செய்யறாங்க, இருக்கிறார். இது நம்ம அறிவுக்கு எட்டாத ஒரு சத்தியமாக இருந்தாலும் இது வேதம் சொல்லுகிற ஒரு உண்மையாக என்ன செய்கிறது, இருக்கிறது. ஒரே தேவன் தான் நமக்கு. ஆனா அந்த தேவன் என்ன செய்கிறார், 3 ஆழ்த்தன்மையில் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். அதே போல சாத்தானுடைய ட்ரினிட்டி அப்படிங்கறத குறித்து தான் இந்த வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் சிந்திக்கிறோம். சாத்தானுடைய ட்ரினிட்டி, திரித்துவம். இப்ப சாத்தானுடைய திரித்துவம் என்ன, நம்ம 12ஆம் வசனத்துல பார்த்தோம். ஒரு பெரிய வலு சர்ப்பம் என்ன செய்தது, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்ட விஷயத்தை பார்த்தோம். அந்த ஸ்திரீக்கு விரோதமாக, அதாவது இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக செயல்பட்ட விஷயத்தை நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் அங்க நம்ம பார்க்கிறோம் வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பம் தான் இது, ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த அந்த வலு சர்ப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்தில் இருக்கும் பொழுது அவரை சோதித்த வலு சர்ப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தோற்று போன வலு சர்ப்பம். அவர் அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அந்த வலு சர்ப்பத்தை தான் நம்ம 12ஆம் அதிகாரத்தில் என்ன செஞ்சோம், பார்த்தோம். இப்ப சாத்தானுடைய இன்னொரு நபர், இன்னொரு பாயிண்ட், அந்த திரித்துவத்திலே 2வது நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் அந்த 13ஆம் அதிகாரத்தில் வருகிற முதல் வசனம். அதை ஒரு வாசிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். நல்லா கவனிங்க. இந்த சாத்தானுடைய 2வது நபர் எங்கிருந்து எழும்பி வர போகிறார், சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாவும் என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. நல்லா கவனிங்க. எப்படி பிதாவாகிய தேவனுக்கு ஒரு ரூபம் இல்லையோ, சாத்தானும் என்ன செய்கிறான் என்றால் அவன் ரூபமற்றவனாகவே என்ன செய்கிறான், செயல்படுகிறான். என்னைக்குமே தேவத்துவத்தை பிசாசு காப்பி அடிக்கிறான். ஒளியின் தூதனுடைய வஸ்திரத்தை பிசாசின் தூதர்களும் என்ன செய்யறாங்க, தரித்துக் கொள்ளுகிறார்கள். நம்ம தெசலோனிக்கேயர் புத்தகத்தோட பார்க்கிறோம். அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், யாரு யாரு, பிசாசானவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். நல்லா கவனிங்க. தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் என்ன செய்வான்,
அப்ப நல்லா கவனிங்க, பிசாசினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் மாதிரியே தன்னை என்ன செய்வான், அப்படி காமிக்கிறது. ஆராதிக்கப்படுவதற்கு மேலாக, உயர்த்தப்படுவதற்கு மேலாக, தேவன் எண்ணப்படுவதற்கு மேலாக தன்னையும் தேவன் போல காமிச்சு செயல்படுகிற ஒரு விஷயம். காப்பி பண்றது. அப்படியே என்ன பண்றது? காப்பி பண்றது. நல்லா கவனிங்க, இதுல ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்குது. நம்ம இந்த உலகத்துல எதையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது தெரியுமா? காப்பி அடிக்க கூடாது. காப்பி அடிக்க கூடாது. இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுக்கு ஆசைப்படுவோம். யார் மாதிரி மாறணும் நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம்? இயேசுவை போல. பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. நம்ம ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, குமாரனுடைய சாயலுக்கு நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஒப்பாக மாற்றுகிறார். யோவான் சொல்லும் போது எப்படி பேசுகிறார்? இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமாய் வெளிப்படும் என்று நமக்கு தெரியல. ஆனால் நாம் அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம என்ன செய்வோம்? அவரை என்ன செய்வோம்? தரிசிப்போம். அப்ப பைபிள்ல ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அவருக்கு ஒப்பாக என்ன செய்ய போறோமா? மாறப்போகிறோம். குமாரனுக்கு ஒப்பாக நம்மை மாற்றவே பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு? நம்மை முத்திரித்து இருக்கிறார் வாசிக்கிறோம். இது காப்பி அல்ல. நல்லா கவனி, இது காப்பி கிடையாது. ஆனா இது என்ன தெரியுமா? அவரை மாதிரி அன்புள்ளவர்களாக, அவரை மாதிரி மன்னிக்கிறவர்களாக, அவரை மாதிரி பரிசுத்தம் உள்ளவர்களாக அப்படியே மாற்றுவது. இது காப்பி அடிக்கிறது இல்லை. இது என்ன இல்ல? காப்பி அடிக்கிறதுக்கும் அப்படியே அவரை போல மாறுவதற்கும் என்ன இருக்குது? பிசாசு கடவுளை மாதிரி என்ன செய்ய போறது இல்ல, மாறதில்ல. மீனிங் என்னன்னா, கடவுளை மாறி கருணையோடு, அன்போடு, மன்னிப்போடு, பரிசுத்தத்தோடு அப்படி பிசாசு என்ன செய்ய மாட்டான். அப்படி இருந்தா நல்லா ஆச்சே, அதெல்லாம் நல்லதுதான். அப்படி அவன் மாற மாட்டான். அது மாதிரி காமிச்சுக்கிட்டு எல்லா அயோக்கியத்தனத்தையும் என்ன செய்வான்? அதுதான் காப்பி அடிக்கிறது. ஏன் காப்பி அடிக்கிறது தப்புன்னு சொல்றோம்? நல்லா கவனிங்க. காப்பி அடிக்கிற ஒரு மாணவன் என்ன செய்ய மாட்டான்? உருப்பிட மாட்டான். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு மருத்துவ கல்லூரி மாணவன் காப்பி அடிக்கிறான். காப்பி எடுத்து சர்டிபிகேட் வாங்கிட்டான். இப்ப அவனுக்கு அந்த படிப்பை குறித்து எந்த அறிவும் இல்லை, அதை கற்கவும் இல்லை, அதை மனப்பாடம் செய்யவும் இல்லை, எதுவுமே அவன் செய்யல. செய்யாம அப்படியே காப்பி பண்றான். ஒருத்தரை பார்த்து என்ன செய்யறான்? காப்பி பண்றான். இப்ப அவனுக்குள்ள அந்த படிப்பை குறித்து எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. இப்ப அவன் ஒருவேளை ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவனால இந்த சமூகத்துக்கு எப்படியா இருக்குது? ஆபத்து. இதுல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், கவனிங்க. இன்னைக்கு பெரும்பான்மையா ஆவிக்குரிய வட்டாரத்திலே அநேகர் காப்பி அடிக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ சமூகம் இன்னைக்கு சீரழிஞ்சு போனதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? காப்பி அடிக்கிறது. ஒரு சகோதரியை பார்த்து இன்னொரு சகோதரி காப்பி அடிக்கிறது. ஒரு பாஸ்டர் பார்த்து இன்னொரு பாஸ்டர் காப்பி அடிக்கிறது. அவங்க ஆவிக்கு ரீதியா வளரல, முதிர்ச்சி அடையல, ஆவிக்கு ரீதியா குணாதிசயங்களில் அவங்க மாற்றங்கள் ஏற்படல. ஆனா என்ன செய்றாங்க தெரியுமா? அவங்கள மாதிரி இவங்களும் காப்பி அடிக்கிறது. அதனாலதான் ஒருவர் பேசுற மாதிரியே இன்னொருவர் என்ன செய்வார்? அந்நிய பாஷையை அவர் எப்படி ஷாக்கா ராபா காபாங்கிறாரோ இவரும் அதே போல என்ன செய்வாரு? ஏன்னா அப்படியே காப்பி பண்றது. அவர் ஒரு மாதிரி பேசுறாரு, அதை பார்த்து நானும் என்ன செய்யறேன்? காப்பி பேஸ்ட் பண்றேன். அவர் ஒன்றை பண்ணுகிறாரு, நானும் அதே மாதிரி பண்றேன். என் உள்ள மாறல, என்னுடைய குணம் மாறல, என்னுடைய சிந்தனைகள் மாறல. ஆனா ஒருத்தர் மாதிரி மேல நான் ஒருத்தர் காப்பி பண்ணிக்கிறேன். அப்படிங்கும் போது அது பெரிய ஆபத்து. நல்லா கவனிங்க, அது பெரிய ஆபத்து. இப்ப நான் ட்ரெஸ் மாத்தி இருக்கிறேன், என்ன மாதிரியே ட்ரெஸ் மாற்றணும், என்ன மாதிரியே ஒருத்தர் என்ன செய்யணும்? செயல்படணும். ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர். இதனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? அதை தாண்டி நான் இருக்கிற மாதிரி நல்லா வேதத்தை ஆராயணும், நான் பேசுற மாதிரி பேசணும்னு ஆசைப்படுற தப்பு. மாறாக என்ன வரணும்னா, நான் ஆராயிற மாதிரி என்ன செய்யணும்? வேதத்தை ஆராயணும். நான் ஊழியம் செய்யற மாதிரி உண்மையா ஊழியம் செஞ்சிடணும். அப்படி வந்தா ஓகே. ஆனா எது இங்க தப்பா இருக்குதுன்னா, என்ன மாதிரி மேலோட்டமாக காப்பி பண்றது மிகப்பெரிய ஆபத்து என்ன செய்யும்? இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கிறார்கள். அவர்களை மாதிரி நான் முன்னேறிடணும், அவங்கள மாதிரி நான் ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து 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 காப்பி அடிச்சு இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் என்ன செஞ்சு கெட்டு போயிடுச்சு. போட்டி வேற, வசூல் வேட்டையில அவங்க எப்படி ட்ரிக்கா பல தந்திரங்களை யூஸ் பண்ணி
எப்படி மக்கள் மத்தியில காசை வசூல் பண்றது, அதே பாணியை இன்னொருவர் என்ன செய்வாங்க, இவர்கள் பல திட்டங்கள் போடுவாங்க. அந்த திட்டம், இந்த திட்டம், அந்த திட்டங்களை அப்படியே காப்பி பண்ணி என்ன செய்யறது, அவங்க சம்பாதிக்கிறது. இன்னொருவர் செழிப்பு உபதேசம் செஞ்சு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி நகையை கட்டி போடு, தங்கத்தை கட்டி போடு, இதை ஒரு ஊழியக்காரங்கிட்ட பாக்குறது, அப்படியே காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்து இறக்கி இவங்களும் அந்த உபதேசம் செஞ்சு என்ன செய்யறது, கொள்ளையடிக்கிறது. இந்த காப்பி பண்ற விஷயம் பூரா பாத்தீங்கன்னா மக்களுக்கு நன்மையை கொடுக்காது, மாறாக மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த காப்பி என்ன செய்யும், உதவும். மக்களை வஞ்சிப்பதற்கு இந்த காப்பி உதவும். நீங்க ஆட்டுக்குட்டியா மாறணும்னா ஆட்டுக்குட்டி மாதிரி எப்படி இருக்கணும், சாந்தமா மாறணும். ஆனா ஓனாயா இருந்து கொண்டு ஆட்டு தோலை மட்டும் போத்திக்கிட்டோம்னா, புரியுதுங்களா? காப்பினா என்ன அர்த்தம் தெரியுதா? உள்ள இருக்கிறது ஓனாயி, உள்ள இருக்கிறது அசிங்கங்கள், உள்ள இருக்கிறது பாவங்கள், உள்ள இருக்கிறது அக்கிரமங்கள். ஆனா மேல தோல் மட்டும் அமைதியானவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, தாழ்மையானவர்களாக ஒரு போர்வையை போர்த்திக் கொள்வது, ஒரு காப்பி அப்படி காமிச்சுக்கிறது மக்கள் முன்னால. நடக்குதா இன்னைக்கு? அவங்க கிட்ட பணத்தாசை இருக்கும், ஆனா பணத்தாசை இல்லாதது போல ஒரு போர்வையை, ஒரு காப்பி. மத்தவங்க மனத்தாழ்மையா இருக்கிறாங்கல்ல, நிறைய பேர் பாத்தீங்களா மேடையில தன்னைத்தானே தாழ்மைப்படுத்திக்கிறாங்க. பல ஊழியர்கள் உள்ளத்திலே பெருமை உள்ளவர்களா இருப்பாங்க, ஆனா மேடையில எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, ரொம்ப தாழ்மையா. ஏன்னா பைபிள்ல பல பரிசுத்தவான்கள் தாழ்மையா இருந்தாங்கல்ல. அப்ப மக்கள் முன்பாக தன்னை தாழ்மையானவர்களாக என்ன செஞ்சுக்கிறது, காமிச்சுக்கிறது. ஆனா உள்ள தாழ்மை வராது, இல்ல உள்ள தாழ்மை இருக்கிறது இல்ல. உள்ள பொருளாசை இருக்கும், ஆனா வெளியே பொருளாசை இல்லாதது போல என்ன செஞ்சுக்கிறது, காட்டிக்கொள்வது. உள்ள ஆடம்பரமான எண்ணங்கள் இருக்கும், வெளியே ஆடம்பரமான எண்ணங்கள் இல்லாதது போல என்ன செஞ்சுக்கிறது, அதை வாங்கணும், இதை வாங்கணும், சம்பாத்தியம் எவ்வளவு தான் எனக்கு தேவையில்லை, நான் நினைச்ச உடனே என்ன செஞ்சிடணும், காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அதை நான் செஞ்சே ஆகணும், எல்லாம் உள்ளத்துல இருக்கும். ஆனா மக்கள் முன்பாக போகும்போது மட்டும் ரொம்ப பணிவா, மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு, எதுக்கும் ஆசைப்படாதது மாதிரி ரொம்ப தாழ்மையா என்ன செஞ்சது முகத்தை. கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பாக என்னை ஒருவர் சந்திக்க வந்தார். அவர் வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறது போல, ஐயா எங்களை கைவிட்டுட்டாங்க, என்னை வேலைக்கு கூட்டிட்டு வந்து என்னை இந்த மாதிரி ஏமாத்தி விட்டாங்க, என் செல்போனை பிடிக்கிட்டாங்க, அதை பிடிக்கிட்டாங்க, இதை பிடிக்கிட்டாங்க, பஸ்ஸுக்கு போற கூட எனக்கு வழி இல்லையா, ஏதாவது செய்யுங்க. நானும் அவருக்கு சில டெஸ்ட்லாம் வச்சு பார்த்தேன், அவர் சொல்றதுல உண்மை இருக்குமான்னு. பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட்டா காப்பி அடிச்சிருக்காரு. ஜெபம் பயங்கரமா ஜெபிக்கிறார், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறார். ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பயங்கரமா ஜெபம் பண்ணாரு, வல்லமையா ஜெபம் பண்ணாரு. அப்படி ஒரு பூச்சி பேசும்போது கண், ஏன்னா பொய் சொல்லுகிறவருடைய கண் என்ன செய்யுமா, அடிக்கடி வந்து ஒரு மாதிரி அந்த மொழிய பார்த்தாலே சிலவங்க கண்டுபிடிச்சிடலாம், திருட்டு மொழி முடிப்பான். என்னதான் நான் கண்ணை உத்து பார்த்தேன், ரொம்ப தெளிவா இருந்தாங்க ஆளு, ரொம்ப தெளிவு, ரொம்பவே தெளிவு. நாங்க எங்களுடைய சபை அங்க இருக்கிறது, நாங்க ஒரு 25 குடும்பம் இருக்கிறோம். எங்க 25 குடும்பத்துடைய மேன்மை என்ன தெரியுமா, ஒருவர் கஷ்டப்பட்டா ஒருவர் தாங்குவோம், ஒருவர் இடத்துக்கு பிரேயருக்கு போனா நாங்க தான் செலவு பண்ணுவோம், அந்த குடும்பத்தார செலவு பண்ண விட வாங்க மாட்டோம், அப்படி இப்படின்னு பயங்கர டைலாக், நல்ல கதை வசனங்கள் எல்லாம் அழகாக பேசினார். எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு, அவர் சொல்வதிலே உண்மை இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா மேல அவர் போட்டிருக்க தோல் பாத்தீங்கன்னா மிகவும் ஆவிக்குரிய ரீதியான தோல். அவர் பேசின ஸ்லாங், அவர் என்கிட்ட காமிச்ச விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டவர் போல, பாதிக்கப்பட்டவரை போல, உண்மையாளரை போல, ஒரு தேவனுடைய சத்தியத்திலே நிலைத்திருக்கிறதை போல தன்னை காட்டிக்கொண்டார். அவர் தன்னை ஆர்டிஸ்ட் என்று சொன்னார். நான் நன்றாக ஓவியம் வரைவேன், எதுல செவுத்துல ஓவியம் வரைவேன். பல டெஸ்ட் வச்சேன், எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா வச்சுட்டாரு. இறுதியாக எனக்கு ஒரு யோசனை, எல்லாத்துலயும் இவர் தோத்துட்டாரு. பல விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் ஒருவேளை உண்மையானதா இருந்தா, சிலவங்க பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லும் போது அவங்களுடைய மனம் பதறும் சில நேரங்கள்ல. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டு கஷ்ட இடத்துல இருந்து ஒடியாந்ததுனால யாராவது ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களான்னு பலரால் போய் கேட்கும் போது அவங்க கொடுக்கல அப்படிங்கும் போது அந்த ஏமாற்றத்தின் மத்தியிலே இவங்களும் கொடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பதட்டத்தை கூட என்ன செய்யலாம், சில விஷயங்கள் மிஸ் ஆகலாம். இன்வெஸ்டிகேஷன் நடத்துற போலீஸ்காரரே சில குற்றவாளிகளை பார்த்து சிச்சி இவெல்லாம் குற்றம் என்ன செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு போன கேஸா இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி ஒருவேளை உண்மையாளரா இருந்து நாம் அவர் சந்தேகப்பட்டு ஐயோ நம்ம செய்யக்கூடாது, நம்ம வீடு தேடி வந்துட்டாரு அப்படின்ட்டு நான் அவருக்கு பிரயாணத்துக்கு தேவையான பணத்தை ஒரு 1000 ரூபாயை நான் கையில கொடுத்தேன். யார் எவனே தெரியாது, நம்ம வீட்டுக்கு தேடி வந்து இதெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. கையில கொடுத்துட்டேன். இங்க வச்சு கொடுக்கல, நேரா நான் வண்டி எடுத்துட்டு போய் அவர் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி வச்சு கொடுத்தேன்.
அந்த காசை வாங்கும் போது கையெல்லாம் அவருக்கு கிடுகிடு நடுங்குது. இந்த சாயந்தரமானா சரக்கு பார்ட்டிக்கெல்லாம் நடுங்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நடுக்கம் பிடிக்கும் போது கடைசியா கிளியர் ஆயிடுச்சு மைண்ட். ரைட், ஓகே, நம்ம சிந்திச்சது கரெக்ட் தான், இது சரியான ஆளு இல்ல. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா வந்து வரைபடம் வரைகிறவர் எப்பவுமே என்ன செய்ய மாட்டார், கையே இவ்வளவு நடுங்காது அவருக்கு. அவர் ஒரு பேனாவை பிடிக்கும் போது அவ்வளவு தெளிவாக சணலம் இல்லாமல் இருக்கும் அவர் கை. கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் அவர் அந்த இடத்துல வருத்தப்படல. நான் வந்து செபிச்ச ஒரே ஜெபம் இதுதான், ஆண்டவரே என்னை ஏமாற்றி அவர் வாங்கிட்டு போயிருந்தார், ஆனால் இதுதான் அவர் கடைசியாக மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய நபராக இருக்க வேண்டும், அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். காசு போனா போயிட்டு போகுது, என்னைக்கா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு, தருவார். ஏன்னா ஒரு மனிதனை நம்ம வந்து இந்த அடையாளங்களை வச்சு அவனை நம்ம சொல்ல முடியாது சில நேரங்கள்ல. ஆனாலும் எனக்கு பெரிய டவுட் தான். இருந்தாலும் அந்த நன்மையை கர்த்தரின் நிமித்தம் என் வீடு தேடி வந்து விட்டார் என்கிறது நிமித்தம் நான் என்ன செய்தேன், கொடுத்துட்டு ஒரு ஜெபத்தை மட்டும் தேவனுடைய சமூகத்தில் சொல்லி ஜெபித்து முடித்து விட்டேன். சோ இது போல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கூட அப்படியே காப்பி அடிக்கிற நபர்கள்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கத்தான் செய்யறாங்க. அச்சு அசலா அவங்க என்னதான் காப்பி அடிச்சாலும் உண்மைக்கும் பொய்க்கும் என்ன இருக்குது, ஒரு பெரிய மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். வேடிக்கையாக நான் இப்படி ஒரு விஷய சம்பவத்தை கேள்விப்பட்டேன். உண்மையிலே நடந்திருக்கலாம் கூட. இது ஒரு மாணவன் பக்கத்தில் உள்ள மாணவன்கிட்ட கஷ்டப்பட்டு அவனை மாப்பிள்ள அதை காட்டுறான் இதை காட்டுறான்னு சொல்லி அப்படியே காப்பி அடிச்சிட்டான். ஃபுல்லா எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டான். ஆசிரியர் போய் திருத்த போறாங்க. ஒரே பேர்ல 2 பேப்பர் இருக்குது. என்னடா ஒரே பேர்ல 2 பேப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தா இவன் காப்பி அடிச்சது பேரையும் சேர்த்து காப்பி அடிச்சிருக்கான். பாருங்க எப்படிப்பட்ட காப்பியாளர்னு பாத்துக்கங்க. அந்த அளவுக்கு டீப்பா காப்பி அடிச்சிருக்கான். எப்பவே பிசாசு பாத்தீங்கன்னா இப்படி காப்பி அடிக்கிறவன். அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா தான் சொல்லுவாரு, ஓனாய் எப்பவுமே வரும்பொழுது அது ஓனாயா வராது, அது எப்படிதான் வரும், ஆட்டுத்தோலை போட்டுதான் வரும். கவலையே படாதீங்க, கொஞ்சம் அந்த ஓனாய சிரிக்க மட்டும் வச்சு பாருங்க, அது ஓனாயா ஆடான்னு என்ன செஞ்சிடும், அது எப்படிதான் இனிக்கிற இனிப்புல தெரிஞ்சிடும். ஓனா இழிச்ச உடனே என்ன செய்யும், 2 பல்லு நல்லா பெருசா நீட்டிக்கிட்டு இருக்கும், குதற பல்லு, கண்டுபிடிச்சிடலாம் அது ஓனாயா ஆடா அப்படிங்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறியுங்கள். எவ்வளவு மேக்கப் போட்டுட்டு வந்தாலும் குணாதிசயத்துல என்ன செஞ்சிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். இந்த உலகத்திலே பெண் பார்க்கும் போதும் மாப்பிள்ளை பார்க்கும் போதும் இப்படி மேக்கப் போடுறவங்க கிட்ட ஏமாந்து போன கேஸ் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பெண் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மேக்கப், நல்ல சாயத்தை பூசிட்டு அப்படியே படபட ஹீரோயினி மாதிரி மேக்கப். அடுத்த நாள் குளிச்சுட்டு வந்த பிறகு அந்த முகர்கிட்ட அது எவ்வளவு 1000 ரூபாய் கொடுத்து அந்த மேக்கப் பண்றானே தெரியலங்க. அது எப்படியோ மேக்கப் பண்ணி கொண்டு வந்துடுறான். எதுக்கு அந்த ஏமாத்து வேலை, உள்ளத மாதிரி காமிச்சிட்டு என்ன செஞ்சிடலாம், போகலாம் இல்ல. அப்படி இல்ல, ஏமாத்துற காண்டி எல்லாமே பல 1000 ரூபாய் கொடுத்து அதை மேக்கப் பண்ணி கடைசியில ஏமாத்திட்டு என்ன செய்வாங்க. ஆண்கள் அப்படித்தான். இன்னைக்கு வர்ற குவாலிட்டியான கேமராலாம் பாத்தீங்கன்னா எப்படி ஆளா இருந்தாலும் அதை என்ன செஞ்சிருது, ரொம்ப நீட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் போட முடியாத ட்ரெஸ்ஸை எல்லாம் எனக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்துல எனக்கு ஒரு போட்டு விட்டு அழகு பார்க்கிறார். நான் கனவுல கூட அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்காத ஒரு ட்ரெஸ்ஸை கூட எனக்கு உடுத்தி விட்டு அழகு பார்க்கறதுல கிரியோன் சகோதரருக்கு அது ஒரு பெரிய கிருபை. ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா கோட் ஷூட்டை போட்டு தம்ப்லைன் போட்டார். எனக்கு வந்துட்டாங்க, நீங்களும் ஆரம்பித்து விட்டீர்களா, இப்படிதான் தாழ்மையா ஆரம்பிக்கிறீங்க, கடைசியில பாத்தீங்கன்னா பகட்டான கோட் ஷூட் என்பது பகட்டை காண்பிக்கிறது. கோட் ஷூட் எல்லாம் பகட்டை என்ன செய்யல, காண்பிக்காது. உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், கோட் ஷூட் போட்டுக்கலாம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கர்த்தருடைய பணத்திலே ஆடம்பரமாக என்ன செய்யாதீங்க, செயல்படாது. நீங்க உழைச்ச பணத்துல நீங்க கோட் ஷூட் வாங்கி போடலாம். நீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு கூட ஒரு கோட் ஷூட் என்ன செஞ்சுக்கலாம், உங்க உழைச்ச பணத்துல நீங்க வாங்கி போட்டுக்கலாம். கர்த்தருடைய பணத்திலே நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி ஆடம்பர செலவுகள் ஊழியர்கள் செய்யக்கூடாது என்பதை நாம் போதிக்கிறோம். அவ்வளவுதான். கோட் ஷூட் போறது ஒன்றும் என்ன இல்லை, தவறு ஒன்றும் கிடையாது. அது ஆடம்பரமான ட்ரெஸ் என்றும் என்ன சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அது பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு ஆடம்பரமான விஷயம் இல்லை. இப்ப என்கிட்ட பணம் இல்லை, நான் ஒரு சைக்கிள்ல வர்றேன், அதுக்காண்டி என் ஓனரும் சைக்கிள்ல தான் வரணும் அப்படின்னு தலையெழுத்தா?
இப்ப ஓனரும் சபைக்கு வர்றாரு, நானும் சபைக்கு வரேன்னு வைங்களேன். இப்ப என் ஓனரும் சைக்கிள்ல தான் வரணும், நானும் சைக்கிள்ல தான் வரணும் சார். தாழ்மையா இருக்கணும். அதுவா தாழ்மை? அப்படி இல்லை. இப்ப தாழ்மை அப்படிங்கறத இவங்க என்ன செய்யறது இல்ல, சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க வசதிக்கு தகுந்தது போல நாம் என்ன செய்யலாம், செலவு பண்ணி கொள்ளலாம். அவங்களுடைய இருதயத்துக்கு தெரியும் எது ஆடம்பரம். அந்த துணிகளின் மேலே நாம் அதிக கவனம் இருக்கிறதா, அந்த துணிகளை பகட்டான காரியத்துக்காக நாம் பயன்படுத்துகிறோமா என்கிற விஷயத்தை பொறுத்துதான் அது என்ன செய்கிறது இருக்குது. அதனால ஒரு முக்கியமான ஒரு விசேஷங்களுக்கு போகிறோம், அல்லது ஒரு குளிர்காலத்துல நம்ம வெளியே போறோம் அப்படிங்கிறத போப்ப நம்ம தாராளமா ஒரு கோட் ஷூட் போட்டு போறதோ, அதற்குரிய ஆடைகளை அணிந்து விட்டு போறதோ என்ன இல்ல, தவறு இல்லை. ஆனா மொட்டை வெயில கோட் ஷூட் தான் போட்டு போவேன், அதுதான் கௌரவம் அப்படின்னு போய் நிக்கிறது தான் நம்ம என்ன செய்யறோம், தவறுன்னு சொல்லுகிறோம், முட்டாள்தனம்னு சொல்லுகிறோம். அதை விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு என்ன செய்கிறது, போகிறது. அப்ப நம்ம நேர்த்தியாக என்ன செய்யறோம், புரிஞ்சுக்கிறோம். பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம் என்னன்னா, கடவுளை போல தன்னை காட்டிக்கொள்வது, தன்னை ஒரு ரட்சகனை போல காட்டிக்கொள்வது, தன்னை ஒரு மீட்பனை போல காட்டிக்கொள்வது, காப்பாற்றுவது போல காப்பாத்துற மாதிரி வந்து மொத்தமா நம்மளை அழிக்கக்கூடிய வேலையை பிசாசு என்ன செய்யறான். நம்ம ஊர்ல ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நினைது என்று ஓனா என்ன செஞ்சான், அழுதுச்சான். அது மாதிரி பிசாசு பல நேரங்கள்ல நம்ம மேல அக்கறைப்படுற மாதிரி அழுவான், ஐயோ அப்படிங்கிற மாதிரி சீன் போடுவான். ஆனா அவனுடைய ஒட்டுமொத்த எண்ணமும் நம்மளை கவிழ்க்கிறதாகத்தான் இருக்கும். அதனால் இந்த ஓனாய் மாதிரி அழுகிற, ஊழக்கண்ணீர் வடிக்கிற அந்த செயல்பாட்டுகள் மேல நம்ம ரொம்ப என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம 13ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், சாத்தானுடைய ஒரு ட்ரினிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் என்னது, கடலில் இருந்து எழும்பி வந்த ஒரு மிருகம். அந்த மிருகத்தை குறித்து வேதம் எப்படி பேசுதுன்னா, அதன் தலைகளிலே என்ன இருந்துச்சா, 10 கொம்புகள் இருந்தது. இந்த 10 கொம்புகளை குறித்து வெளிப்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள எங்கே வாசிக்கலாம் கேட்டீங்கன்னா, தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நீங்க வாசிக்கும் போது அங்கேயும் இது போன்ற ஒரு உருவகத்தை உங்களால் சிந்திக்க முடியும். அங்கேயும் இது எதை குறிக்குது, இந்த 10 கொம்புகள் எதை குறிக்குது, 10 முடிகள் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ராஜ்யங்களை குறிக்கிறது. நீங்க தானியேலின் புத்தகத்தை பார்க்கும்போது அங்கே ராஜ்யங்களுக்குரிய ஒரு உருவகமாக இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 10 கொம்பு அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, 10 விதமான நாட்டினுடைய அதிகாரத்தையும் இந்த மிருகம் என்ன செஞ்சிருக்கும், உள்வாங்கி இருக்கும். முடி அப்படின்னு குறிக்கும் போது கிரீடம். இந்த 10 நாடுகளும் சேர்ந்து இந்த மிருகத்துக்கு ஒரு ராஜ முடியை என்ன செய்ய போறாங்க, கொடுக்க போகிறார்கள். அதுதான் நம்ம ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவன் கிறிஸ்து போல மக்கள் முன்பாக தன்னை காண்பித்துக் கொள்வான், சமாதானம் கொடுக்கிறதை போல காண்பித்துக் கொள்வான், ரட்சகன் போல காண்பித்துக் கொள்வான். ஆனா இவன் போலியான சமாதானத்தையும் மக்களை வஞ்சிக்கிற செயலையுமே இந்த போலியான மிருகம், இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி படைத்தவர்கள் என்ன செய்ய போறாங்க, செய்ய போறான் என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு அநேக நாடுகள், வல்லரசு நாடுகள் இந்த மிருகத்துக்கு முடியை என்ன செய்ய போகுது, கொடுக்க போகுது, அதிகாரத்தை கொடுக்க போகிறது, ஆளுமையை கொடுக்க போகுது என்பதனுடைய வெளிப்பாடு தான். ஆனால் நெற்றியில என்ன நாமம் இருக்குது, ஆண்டவருடைய நெற்றியில் என்ன நாமம் இருக்குது, பரிசுத்தமுள்ள நாமம் இருக்குது. ஆனா பிசாசனுடைய நெற்றியில் என்ன நாமம் இருக்குது, அசுத்தமான தூஷணமான ஒரு நாமம் இருக்குது. இப்ப இதற்குரிய வெளிச்சம் என்ன, இது உருவகம். நல்லா கவனிங்க, இது என்னது, உருவகம். இதனுடைய உண்மையான விளக்கம் என்ன அப்படியே நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இப்ப நம்ம இதுல வாசிச்சோம் பாத்தீங்களா, இந்த 10 தலைகள் எதை குறித்து சொன்னேன், 10 சாம்ராஜ்யங்களை குறித்து சொல்லுகிறது. 10 முடிகள் என்ன, அந்த 10 சாம்ராஜ்யங்களும் ஆளுகை தன்மையை இந்த ஒரு மிருகத்துக்கு என்ன செய்ய போகுது, அதிகாரத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த தூஷணமான நாமம் என்றால் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது இதுதான் அசுத்தமான சிந்தனை. இந்த பரிசுத்தமான நாமம் நெற்றியில எழுதப்பட்டதுன்னு என்ன அர்த்தம், தேவனுடைய எண்ணமும் சிந்தனையும் அது எப்படி இருக்குது, அதனாலதான் அவர் மகா பரிசுத்தர் அப்படிங்கிறோம். அசுத்தம் எங்க இருந்துங்க பிறகுது, அசுத்த சிந்தனை எங்க இருந்து பிறக்கிறது, வேதம் இருதயத்தில் இருந்து பிறக்கிறது அப்படின்னு சொல்லுது. இருதயத்துலனா நம்ம உடம்புல இங்க இருக்கிற இந்த ஹார்ட்டை குறித்து சொல்லல, ஆக்சுவலா அந்த இருதயத்தினுடைய லிங்க் எங்கதான் இருக்குது, மனசு, மனம் என்கிறதை குறிக்கதான் இருதயம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப மனம் எங்க இருந்து தொடங்குகிறதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்து தொடங்குறது, சிந்தனையில தான் தொடங்குது. அதனாலதான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்.
அப்ப உங்க சிந்தனையும் பிசாசின் சிந்தனையும் எப்படியான சிந்தனைகள்? அது அசுத்தமான சிந்தனைகள். பிசாசுடைய சிந்தனை என்ன சிந்தனை? அப்ப தூஷணமான நாமம் நெற்றியிலே எழுதியிருந்ததுன்னா என்ன அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவனுடைய இருதயம் முழுவதும், அவனுடைய எண்ணம் முழுவதும் தூஷிக்கிற விஷயமாகவே என்ன செய்யும் இருக்கும். பின்னால அவனுடைய சிந்தனை இப்படி இருக்கிறனாலதான் பின்னால் தூஷிப்பான். எப்படியெல்லாம் தூஷிக்கிறான் அப்படிங்கிறத, தேவனுடைய மகத்துவத்தையும் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர்களையும் இந்த மிருகம் என்ன செய்யுது, தூஷிக்குது என்பதை குறித்தும் பின்பாக இதே 13ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்வோம், சிந்திப்போம். அப்ப நல்லா கவனிங்க, உங்க நெற்றிகளிலே தூஷணமான நாமம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பரிசுத்தமான நாமம் என்ன செய்யணும், எழுதப்பட்டிருக்கணும் உங்க நெற்றியிலே. நீங்க உங்களுடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே தேவனை சுமந்தவர்களாக, பரிசுத்தமான ஆண்டவருடைய சிந்தை உள்ளவர்களாக நீங்க என்ன செய்யணும், வாழணும். எப்போதெல்லாம் உங்க மைண்ட் அசுத்த சிந்தையால் நிரம்புகிறதோ அப்போதெல்லாம் பிசாசுடைய எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் எப்படி இருக்குது, குடிகொண்டிருக்குதுன்னு அர்த்தம். பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எப்ப எல்லாம் அசுத்த சிந்தனைகள் வருதோ அப்ப எல்லாம் யாருக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, பிசாசுக்கு. ஏன்னா பிசாசுடைய எண்ணம் தான் எப்பவுமே அசுத்தமான எண்ணம். அவன் நெற்றியிலே எப்பவுமே இந்த அசுத்த நாமம் எழுதியிருக்கும். நாமம் என்பது ஏதோ பெயர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நாமம் என்பது நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துவதுதான் என்னது, பெயர். அப்ப நெற்றியிலே புதிய நாமம் என்பது ஏதோ ஒரு பேர் இருக்கும் போல, ரமேஷ், சுரேஷ், பீட்டரு, அல்லது ஆண்டவருடைய நாமத்தை இயேசுநாதர், ஜெசுவா, இப்படி ஏதோ நாமம். அப்படி இல்லை. இந்த நாமம் என்கிறதை வேதாகமம் எந்த அடிப்படையிலே சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் என்ன செய்யணும், கேரக்டர்ஸ். நாமம் என்பதுனா, ஒரு அப்பா சொல்றாரு பையனை பார்த்து, டேய் என் பேரை காப்பாத்துறா. பேரை காப்பாத்துறா என்ன அர்த்தம்? எங்க அப்பா மான்ராஜுங்கிற பேரை காப்பாத்தணுமானா? அப்படி இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் எடுத்து வைத்திருக்கிற நல்ல பேரை, மதிப்பை நான் அவருடைய பிள்ளையாக இருந்து என்ன செய்யணும், காப்பாற்றணும். அப்படிங்கிறதா என் பேரை காப்பாத்து அப்படின்னா. அப்ப பேரை காப்பாத்துறதுன்னா இப்படி இதான் உண்மையான அர்த்தம். அப்பாவுக்கு வச்ச பேரை கிடையாது. ஏன்னா அவர் மாதிரி ஏகப்பட்ட பேர் வச்சிருப்பாங்க, அப்படித்தானே? இயேசுங்கிற பேர்ல ஏகப்பட்ட பேர் உலகத்துல இருக்காங்க. இயேசுங்கிற பேரை ஏகப்பட்ட பேர், யெஷுவாங்கிற பேரை ஏகப்பட்ட பேர் உலகத்துல வச்சிருப்பாங்க. அப்ப அந்த உச்சரிப்பை குறித்து பாதுகாக்க சொல்லி வேதம் சொல்லல, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து, அவருடைய குணாதிசயத்தை குறித்து தான் வேதம் என்ன செய்யுது, சொல்லுகிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நெற்றியிலே எழுதப்பட்ட இந்த அசுத்த நாமம் என்பது பிசாசுடைய அருவருப்பான அசுத்தமான சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உருவக சொல்லாக இங்கே யோவான் என்ன செய்கிறார், காண்கிறார். கீழே, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு என்ன செய்யதா கொடுத்தது என்று பார்க்கிறோம். அப்ப இதனுடைய உருவக அர்த்தம் என்ன, நல்லா கவனிங்க. இந்த உருவகத்தை குறித்து நீங்க பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே பார்க்க முடியும். அதாவது கரடி, சிறுத்தை, சிங்கம், இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டை நீங்க சிந்திக்கும் போது இந்த கரடி என்பது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தையும், சிறுத்தை என்பது கிரேக்க சாம்ராஜ்யத்தையும், சிங்கம் என்பது பாபிலோனிய சாம்ராஜ்யத்தையும் குறிக்கிறது. இந்த ஒட்டுமொத்த வலிமையையும் என்ன செய்யுதுன்னா இந்த மிருகத்துக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இப்ப நல்லா கவனிங்க. அமெரிக்காவில ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், இந்தியாவிலே ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், ரஷ்யாவிலே ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், கொரியாவிலே ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார். இப்ப இந்த ஒட்டுமொத்த ஆட்சியாளர் சேர்ந்து ஒருவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருத்த வச்சிருக்கிற அதிகாரத்தை வச்சே நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இதுவும் ஒருவேளை இந்த அதிகாரம் எல்லாம் நல்ல மனிதனிடத்திலே போனுச்சு அப்படின்னா நல்ல திட்டங்களை என்ன செய்வாங்க, இந்த உலகத்துக்கு கொண்டு வருவாங்க. இதே அந்தி கிறிஸ்துவ போல பிசாசுக்கு, மிருகத்துக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படும் போது எவ்வளவு பெரிய ஆபத்து உலகத்துக்கு வரும் என்பதை சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்க. அதுதான் இங்க பார்க்கிறோம். இந்த ஒட்டுமொத்த இந்த பலமிக்க சாம்ராஜ்யங்களும் சேர்ந்து மிருகத்துக்கு தங்களுடைய அதிகாரத்தையும் வல்லமை என்ன செய்து கொடுக்கிறது. இதுல ஒரு அந்த தலை மாத்திரம் ஒரு பாதிப்படைந்துள்ளது என்று வாசிக்கிறோம், அப்படித்தானே? கீழே வாசிக்கிறோம், அதன் தலையில் ஒன்று சாவுக்கு ஏதுவா என்ன செய்யப்பட்டிருக்குது, காயம் பெற்றிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை என்ன செஞ்சாங்கன்னா, அப்ப ஒட்டுமொத்த இந்த வலிமையும் இந்த மிருகத்துக்கு கொடுக்கும் போது
பலவீனமான அந்த தலை கூட பலன் கொள்ளும் போது, உயிரடையும் போது இது எதை வெளிப்படுத்துதுன்னா, இயேசுவை போல இந்த மிருகமும் உயிர்த்தெழுந்தது போல என்ன செய்யுது, உலக மக்களுக்கு தன்னை காட்டிக் கொள்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிரோடு இருந்தாரோ, இங்க சாவுக்கேதுவான ஒரு தலை என்ன செய்யுது, அது செத்து போக போகுதுன்னு நினைச்ச இடத்துல மீண்டும் உயிர் பெற்று ஜீவன் பெறும்போது, இது ஆண்டவருடைய வல்லமையை அப்படியே தனதாக்கி கொண்டு மக்களிடத்திலே காண்பிப்பதை போல இந்த பிசாசு என்ன செய்யறான். இப்படிப்பட்ட மகத்தான விஷயங்களை மனுஷர்கள் பார்க்கும் போது பிரமிப்பாக அந்த மிருகத்தை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. எப்படா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, ஆச்சரியப்பட்டு என்ன செய்வாங்க, பார்க்கக்கூடிய ஒரு சூழமை தான் பார்க்கிறோம். இப்ப அதனால என்ன நடக்குது, கீழே வாசிக்கிறோம். அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை என்ன பண்ணினாங்களா, இங்கதான் இப்ப விஷயமே இருக்கு. இப்ப எல்லாத்தையும் ஏன் பிசாசு இதெல்லாம் செய்யறான், ஏன் இந்த மிருகத்துக்கு வலிமை கொடுக்கிறான், ஏன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் ஒன்றிணைத்து ஒரு மனிதன் கீழே அதை கொண்டு வருகிறான், எல்லாவற்றுக்கும் பின்பாக பிசாசை மக்கள் வழிபட செய்யணுங்கிற நோக்கத்துக்காக பிசாசு என்ன செய்யறான், எல்லாத்தையும் செஞ்சுட்டே வர்றான். இதுதான் சாத்தானுடைய ஒட்டுமொத்த நோக்கம். இப்ப எப்படி ஆவிக்குரிய ரீதியிலே சத்தியத்தின் அடிப்படையிலே ஒரு ட்ரினிட்டியை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் பரிசுத்தாவியாகிய தேவனையும், இவர்கள் மூவரும் தேவனாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களையும் வல்லமைகளையும் பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை பிதா செய்யாமல் குமாரனுக்கு அதை தந்ததாக என்ன செய்யறோம், எல்லாம் பார்க்கிறோமா. அதே மாதிரியான செயல்பாட்டை பிசாசும் இங்க என்ன செய்யறான், நல்லா பாருங்க செய்யறான். வலு சர்ப்பமாகிய பிசாசு இந்த மிருகத்துக்கு என்ன செய்யுது, தன்னுடைய வல்லமைகளை அதிகாரங்களை எல்லா பவரையும் என்ன செய்யுது, அங்க கொடுக்குது. கொடுக்கிறதுடைய நோக்கம் என்ன, இந்த மிருகத்தின் மூலியமாக வலு சர்ப்பம் வழிபடப்படும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக பிதாவாகிய தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுகிறாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக பிதாவானவர் வணங்கப்படுகிறாரோ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்கிறோமோ, அதே போல இந்த மிருகத்தின் மூலியமாக பிசாசு என்ன செய்கிறான். இது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திர வேலை. கவனிங்க, வாசிக்கிறோம். வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இப்படி நாம் சத்தியத்தின் உண்மையின் அடிப்படையிலே பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்குகிறோமோ, அதே போல பிசாசும் வலு சர்ப்பத்தையும் வணங்குறதும் இல்லாமல் அந்த வல்லமையை கொடுத்த இந்த சாவுக்கேதுவான தலை சொஸ்தமாகப்பட்ட இந்த மிருகத்தையும் என்ன செய்யறாங்க மனிதர்கள். இது என்ன குறிக்கும் தெரியுமா, வருகிற இனி காலகட்டம் மனிதனை வணங்கும்படியாக, ஒரு குறிப்பிட்ட மனிதனை கடவுள் ஸ்தானத்திலே வைத்து வணங்கும் ஒரு காரியம் இந்த பூமியில என்ன செய்ய போகுது. அப்ப எல்லாம் கடவுள் எல்லாம் புறந்தள்ளிடுவாங்க. நமக்கு கடவுள் தேவையில்லை, இந்த உலகத்தை காப்பாற்றுவது இந்த மனிதன் தான், இவனை என்ன செய்வோம், எல்லாரும் சேர்ந்து வணங்குவோம் அப்படின்னு ஒருமித்ததாக ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் என்ன செய்ய போகுது, செயல்பாட்டுக்குள் கொண்டு வர போகிறது. அதை அப்படியே பிரதிபலிக்கிற விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த மிருகம் செய்யக்கூடிய ஒரு பெரிய செயல் என்ன தெரியுமா, உடனே ஆண்டவர் என்ன செய்யும், தூசி. உண்மையான வல்லமை என்ன செய்யும், இப்பயே இந்த உலகத்தில் இதை பார்க்க முடியும். உண்மைக்கு மதிப்பை கொடுக்கிறதை விட போலிக்கும் ஏமாற்றுத்தனத்திற்கும் மாயைக்கும் இந்த உலகம் என்ன செய்யுது, மதிப்பு கொடுக்கிறது. உண்மையா படிச்சவனுக்கு வேலை இல்ல, லஞ்சம் கொடுவனுக்கு என்ன இருக்குது, வேலை இருக்கு. உண்மையா படிச்சவனுக்கு வேலை இல்ல, அவனை ஓரம் தள்ளிட்டு போலியாக சான்றிதழ் பெற்று போலியாக லஞ்சம் கொடுக்கிறவனுக்கு என்ன செய்யுது, வேலைகளை இந்த சமூகம் கொடுக்கிறது. இன்னைக்கு உண்மையானவர்களுக்கு இங்க மதிப்பு இல்லை. யாரெல்லாம் போர்ஜரி பண்றானோ, யாரெல்லாம் அயோக்கியத்தனம் பண்றானோ அவனுக்கு தான் என்னது அரசியலே. பாருங்களேன், ஒரு அரசியல்வாதி உண்மையா இருக்கணும், தனக்கு கொடுக்கப்பட்ட மக்களை நேசிக்கணும், இந்த பூமியை நேசித்து, இந்த மண்ணை நேசித்து, இந்த நாட்டை நேசித்து, அதற்காக மட்டுமே சிந்தனை செய்து செயல்படுகிறவர்களை இந்த உலகம் என்ன செய்யறதில்லை, இப்ப மதிக்கிறது இல்லை. ஆனா எவெல்லாம் திருடுறானோ, எவெல்லாம் லஞ்சம் வாங்குறானோ, எவெல்லாம் மாய்மானம் பண்றானோ, எவெல்லாம் இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துறானோ, அவன் மேலதான் என்ன செய்யுது மக்கள். பாக்குறீங்களா, அவனுக்கு தான் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இது ஐயா இன்னைக்கு நடக்குது. பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய எண்ணங்களை மழுங்கடித்துக் கொண்டே வர்றான். உண்மைக்கு நேரா போகாத, சத்தியத்துக்கு நேரா போகாத, எவன் பொய் பேச அவனுக்கு முன்னால் போ. சரி, உலகம் தான் போகுதுயா,
ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் உண்மையான ஊழியக்காரனோ, யார் உண்மையா சத்தியம் பேசுறாங்களோ அவங்களை பின்பற்றி இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் கிறிஸ்தவர்கள் போவதில்லை. எவெல்லாம் பொய்த்திருக்கிறது சொல்றானோ, எவெல்லாம் பெருமையா வாழ்றானோ, எவெல்லாம் ஆடம்பரமா வாழ்றானோ, எவெல்லாம் அயோக்கியத்தனம் செய்யறானோ, எவெல்லாம் தன் மனைவிக்கு துரோகம் செய்யறானோ, எவெல்லாம் தன் பணத்தை வைத்துக் கொண்டு பிரம்மாண்டமாக மாட மாளிகையிலே ஜெட் வாங்கணும், ராக்கெட் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு ஓடுறானோ, எவெல்லாம் எய்த்து பிழைக்கிறானோ, எவெல்லாம் உன் பர்ஸ்ல பணம் வர போகுது, உன் அக்கௌண்ட்ல பணம் விட போகுதுன்னு மக்களை போர்ச்சரி பண்ணி ஏமாத்துறானோ, அவங்கிட்ட தான் மக்கள் என்ன செய்யறாங்க? மக்கள் திரளாய் ஓடி போய் விடுறாங்க. இப்ப அவன் ஒரு சபையை ஓபன் பண்ணா அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சும் கூட ஓபன் பண்ண மறாதனால 2000 பேர் 3000 பேர் இருக்கிறாங்க. இதே ஒரு சத்தியத்தை சொல்ற ஒரு சபைக்கு போய் பாருங்களேன், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கடினம். அவங்க எவ்வளவு உண்மையா இருந்தாலும், எவ்வளவு உண்மையா சத்தியத்தை சொன்னாலும், அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ள ஊடுருவி போறாங்க. அவங்க மதிக்கப்படுறதில்லை, அவங்க எண்ணப்படுறதில்லை, அவங்களுக்கு தேவையான கனத்தை யாரும் கொடுக்கறதுக்கு இங்க ஆள் இல்லை, அவங்களுக்கு விசாரிக்கிறது கூட இங்க யாரும் இல்லை. ஆனா பொய்யான ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய மக்களும் என்ன செய்யறாங்க? ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு தான் சப்போர்ட். பொய் என்று தெரிந்தே இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மக்கள் போய் மக்களுடைய மனநிலைமையே இன்னைக்கு மழுங்கி போச்சு. நீங்க மார்க்கெட்டுக்கு போய் ஒரிஜினல் காய்கறியை, ஒரிஜினல் பழத்தை வாங்குவீங்களா, அல்லது ஹைபிரிட் டூப்ளிகேட் அதை சாப்பிட்டா பெரிய சத்து இல்ல தெரிஞ்சும் கூட பளபளப்பா இருக்கு அதுதான் வேணும் வாங்குறீங்களா? உங்க மைண்ட் மாறிடுச்சா? என்னுடைய மனசு மாறிடுச்சா? போய் நாட்டு பாகற்காயை யாருமே என்ன செய்யறது இல்ல. ஏன்னா நாட்டு பாகற்காய் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும், பார்க்கறதுக்கு சுரிசுரியா இருக்கும், அங்கங்க பூச்சி கூட வச்சிருக்கலாம், ஆனா அதுதான் ஒரிஜினல். ஆனா ஹைபிரிட் பாவக்காய் பாத்தீங்கன்னா நல்லா நீளமா, கண்ணுக்கே பளபளப்பா. பாவக்காயுடைய இயற்கை தன்மையே என்னதான்? கசப்பு தான். அந்த கசப்பு தான் அந்த பாவக்காய்க்கு அர்த்தம். ஒரு உணவுப் பொருள்ல தன்னை வித்தியாசப்படுத்திக் கொள்வது பாவக்காய் மிகுந்த சத்துள்ளது. அது எதுல வித்தியாசப்படுதுன்னா கசப்புல தான். கசப்பு என்கிற அந்த சத்து, அந்த சுவை நமக்கு என்ன செய்யுது? தேவை. ஆனா இந்த ஹைபிரிட்ல சுத்தமா என்ன இருக்காது? கசப்பே இருக்காது. ஆனா நம்ம எல்லாம் போய் என்ன செய்வோம்? அதுதான். அப்ப நம்ம மூளை இன்னைக்கு மழுங்கடிக்கப்பட்டுச்சு. எது ஆரோக்கியம் இல்லையோ அது நமக்கு தெரியும். தெரிஞ்சும் கூட அந்த பளபளப்பை தேடுகிற ஒரு எண்ணம் இன்னைக்கு எல்லாருக்கும் பலவரா என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. இன்னைக்கு சொல்றேன், இதை சொல்லணும். நேற்றைய தினம் சகோதரர்களோடு பேசிட்டு இருந்தேன். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை கவர்ச்சிகரமான விஷயங்களுக்கு அனுமதிக்காதீர்கள். கவர்ச்சிகரமான விஷயத்துக்கு என்ன செய்யாதீங்க. நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்ம நாளைக்கு உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா உலகத்தோடு ஒத்து என்ன செஞ்சக்கூடாது? போயிடக்கூடாது. நீங்க ஸ்கூல்லையும் பாருங்களேன், அறிவு வளர்க்கறது இல்லை, போலியான ஒரு பூச்சி தான். அதுக்கு அவன் திறமையா எதை உபயோகிக்கிறான் தெரியுமா? நாங்க உங்க மாணவருடைய ஸ்கில்ல என்ன செய்யறோம்? டெவலப் பண்றோம். நாங்க டெவலப் பண்றோம். சார் என்ன சார் ஸ்கில்? ஏதாவது அவனுக்குள்ள தனித்திறமைகளை உருவாக்கி தர்றீங்களா? இந்த நாட்டுக்கு உபயோகமாய், இந்த நாட்டுக்கு வருங்கால சந்ததிகள் இளைஞர்களுடைய கையில இருக்கிறது என்று பார்க்கிறோமே, அப்படி இந்த மாணவர்கள் ஏதாவது ஆக்கப்பூர்வமான ஸ்கில்ல உருவாக்குறீங்களான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. அங்க போய் எப்படி டூயட் பாடுவது. இன்னைக்கு ஆண்டு விழாவில் பக்கத்துல வச்சிருந்தாங்க. ஐயோ, வெறும் ஆபாச பாடல் வரிகள். அந்த பாடல்களை மாணவர்களும் மாணவிகளும் என்ன செய்யறாங்க? அப்புறம் எப்படி இருக்கும்? ஒரே ஸ்கூல்ல அந்த பிள்ளைய பார்த்து நீங்க என்ன செய்வாங்க? சைட் அடிக்க தான் செய்வாங்க. ஏன்னா டீச்சர்மார்களே 2 ஜோடி ஆட வச்சிருக்குதுங்க. சோடி ஆட வச்சு டூயட் பாடி எப்படி பாடுறது? நல்லா உதட்டுக்கு லிப்டிக் போட்டு மேக்கப் பண்ணி அங்க எப்படி குத்தாட்டம் போடுறது, எப்படி இடுப்பு நடிக்கிறது எல்லாம் இங்க டீச்சரே சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒழுக்கக்கேடான விஷயங்கள் அங்க இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அப்பா, நீ ஒரு ஆண்டு விழா நடத்துறேன்னா அந்த மாணவர்களுக்கு தேவையான அநேக விஷயங்களை எவ்வளவோ சொல்லி கொடுக்கலாம். ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்களுடைய ஒழுக்கத்தை மைண்ட்ல கொண்டு, அவங்களுடைய தனித்திறமைகளை கொண்டு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பாரதியாருடைய ஸ்டோரியை சொல்லுங்க, ஒரு சமூக பற்று கொண்ட சில கட்டுரைகளை சொல்லுங்க, சமூக பற்று கொண்ட ஒரு கதைகளை சொல்லுங்க, அல்லது நாட்டுக்கு தேவையான விஷயத்தை நாடகமாக காண்பிக்கிறது. இப்படிதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? ஸ்கூல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா நாடகம், ஸ்கிட், டான்ஸ், அதுவும் இந்த மிக்சர் சாங்னு போட்டு ஐயோ கொலையா கொள்றாங்க. இந்த குத்து பாட்டு பாத்தீங்களா, அது எல்லாம் ஒரு 10-20 பாட்டை எடுத்துக்கிறாங்க.
போட்டு டங்குனக்கா டனக்குனக்கா டங்குனக்கா டனக்குனக்கா தான் எல்லா பிள்ளைகளையும் அதை ஆட வச்சு குதிக்க வச்சு அதன் மூலியமாக ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி விட்டு பெற்றோர்களும் என் புள்ள அழகா ஆடுது இங்க இருந்து ரசிக்கிறது. யாரு? கிறிஸ்தவர்களும் கூட. அசிங்கம், வெக்கப்படணும். நம்ம பிள்ளைகளை என்ன செய்யறோம்? நாமளே கொண்டு போய் கெடுக்கிறதுக்கு. இதெல்லாம் தப்பு இல்ல. இதெல்லாம் அவங்க முன்னால உன்னுடைய பெருமையை நீ காண்பிக்க, உன்னுடைய திறமைகளை காண்பிக்கிறாய் என்று சொல்லி சொல்லுகிற விஷயங்கள் இதெல்லாம். நான் ஒரு நாள் என் பிள்ளைகளை இருக்க அனுப்பிச்சது. என் பையன் 5வது போறான். ஒரு நாள் கூட அவன் அனுப்பிச்சது. நான் டீச்சர்கிட்டே சொல்லிட்டேன், நீங்க ஆண்டு விழான்னு போட்டு சினிமா பாட்டுக்கு குத்தாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. காதலும் காதலையும் டூயட் போடுற சாங்கு. கடைசியா கூட அவங்க ஸ்கூல்ல ஒரு பாட்டு, என்னது, ரஞ்சித மேவா, அந்த பாட்டை அத்தனை குழந்தைகளும் டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க டீச்சர். அடிக்கடி அந்த அந்த குழந்தைகள் மத்தியில அதுல ஒரு பாட்டு, அந்த அசிங்கம், அந்த பாட்டுல எல்லாம் உதட்ட வந்து அப்படி கொஞ்சணுமா அப்படின்னு அந்த பாட்டை எழுதி வச்சிருக்கான். அந்த அடிகளை அந்த குழந்தை என்ன ஏதுனே தெரியாம அந்த பாட்டு பாடிட்டே இருக்குது. அந்த பாட்டை தெருவில் போகும்போது வரும்போது அந்த ஸ்கூல்ல அந்த அப்படியே அந்த மைண்ட்ல பதிய வச்சுட்டாங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கூட அந்த குழந்தைகளுக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த அசிங்கமான வார்த்தைகளை உள்ளத்துல பதிய வச்சது யாருங்க? டீச்சர் மாதிரி. கேவலம் இதெல்லாம். நான் இதை எச்சரிப்பாவே சொல்றேன், உங்க பிள்ளைகளை தயவு செஞ்சு இந்த ஆண்டு விழா அந்த விழா லொட்டு லொசுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது. நம்ம காசை நமக்கே வாங்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்? தூஷணத்தை கத்துக் கொடுக்குறாங்க. நாமளும் உட்காந்து அதை போய் ரசிச்சுக்கிட்டு நிக்கிறது. சொல்லுங்க, பெற்றோர் மீட்டிங் போட்டா போய் சொல்லணும், ஐயா இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். ஒண்ணு, எங்க குழந்தைகளை அங்க பிராக்டிஸ் பண்ணா நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நாட்டுக்கு தேவையான விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. நாட்டில் எப்படி ஒற்றுமையா வாழணும், அன்பா வாழணும், அதை குறிச்சு ஸ்கிட்டு போறீங்களா? என் பிள்ளைகள் அதுல ஒத்துழைக்கும். என் பிள்ளைகள் அந்த நாடகத்துக்கு வந்து நடிக்கட்டும். அன்பை விதைக்கிறதுக்கு என்ன செய்றீங்க? நாட்டுப்பற்ற வளர்க்கறதுக்கு என்ன செய்றீங்க? நம்முடைய ஜனத்திற்குரிய குடும்ப பற்ற வளர்க்கறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அதற்காக ஏதாவது செய்யுங்க. அதற்காக ஏதாவது பாட்டு போடுங்க. அதற்காக ஏதாவது டான்ஸ் போடுங்க. அதற்காக எல்லாம் பண்ணுங்க. எங்க பிள்ளைகளை அனுப்புறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் கரைபடாதவர்களாக வாழவே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? உலகத்தால் கரைபடாதவர்களாக நீங்க வாழணும். உலகம் போற போக்குலயே நம்மளே நம்ம பிள்ளைகளை நாம என்ன செய்யக்கூடாது? ஓட்டிட்டு போக கூடாது. ஊரோடு ஒத்து போ அப்படின்னு. நாம் வேறு விடிக்கப்பட்டவர்கள் என்பதை என்ன செய்யணும்? புரிந்து வாழணும். பிசாசு அதைத்தான் நம்ம உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கிறான். இன்னைக்கு இதெல்லாம் தப்போ, இதெல்லாம் அசிங்கமோ, அதெல்லாம் லீகலிசம் படுத்த ஆரம்பிச்சுட்டான். நினைக்கலாம் எல்லாம் வந்து தப்பு கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து அந்தந்த வயசுல வர்றதாங்க. எல்லா தவறுகளும் அந்தந்த வயசுல எல்லாம் லீகல் படுத்த ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு காலத்துல இல்லையே, ஏன் இப்ப கொண்டு வர்ற? ஒரு காலத்துல ஸ்கூல் நடந்துச்சு, அப்ப எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு எந்த டீச்சரும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலையே. இன்னைக்கு தானே புதுசு புதுசா அது மேல நாமும் வசீகரிக்கப்பட்டு, எப்படி ஏவாள் அந்த கனியை பார்த்து ஈர்க்கப்பட்டு வந்தாலோ அது போல சாத்தானுடைய இந்த வஞ்சக திட்டங்களுக்கெல்லாம் நாமும் ஈர்க்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளினுடைய பணத்தையும் என்ன செய்கிறோம்? செயல்படுத்துகிறோம். தயவு செய்து அனுப்பாதுங்க. என் பிள்ளைய இதுவரைக்கும் அனுப்பவும் இல்லை, இனிமேலும் அனுப்பவும் மாட்டேன். அப்படி ஒன்றும் அந்த இடத்துல என் பிள்ளை பெருமைப்படணும் அவசியம் இல்லை. அப்படி அசிங்கமான விஷயங்களை செய்துதான் என் பிள்ளைக்கு அந்த இடத்துல பாராட்டு கிடைக்க வேண்டும் என்கிற தேவை எனக்கு இல்லை. என் பிள்ளையுடைய ஒழுக்கத்தை பார்த்து அங்க பாராட்டு கிடைக்கட்டும். என் பிள்ளையுடைய நேர்மையை பார்த்து அங்க பாராட்டு கிடைக்கட்டும். என் பிள்ளை ஆசிரியருக்கு கொடுக்கிற மதிப்பை பார்த்து ஒரு ஸ்கூல்ல பாராட்டு கிடைக்கட்டும். என் பிள்ளை ஸ்கூல்ல நடக்கிற டிசிப்ளினை பார்த்து அங்க பாராட்டு கிடைக்கட்டும். என் பிள்ளையுடைய படிப்பு அறிவை பார்த்து அங்க பாராட்டு கிடைக்கட்டும். இதை பார்த்து என் பிள்ளைகளுக்கு பாராட்டு கிடைக்க வேண்டும் இல்லை, அவசியம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அந்த பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோரிடத்தில் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கு. பிசாசு என்ன செய்யறான் பாருங்க, பெருமையானவைகளை பேசி தூஷணமானவைகளை என்ன செய்யறானா? பேசுறான். அப்படி பேசும்படி அதற்கு வாய் கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதமளவும் யுத்தம் பண்ண அதற்கு என்ன செய்யப்பட்டுதான்? அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் என்ன செஞ்சா? தூசித்தது என்று பார்க்கிறோம். அப்ப பிசாசுடைய ஒட்டுமொத்த வேலை என்னன்னா தூசிக்கிறது, அப்படின்னா அவமானப்படுத்துவது. பிசாசுடைய வேலை ஒண்ணு என்ன? அவமானப்படுத்துறது. இன்னைக்கு உலகம் மனுக்குலத்தை தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொள்கிறது, அதை பெருமையாக பேசுகிறது. பார்த்திருக்கீங்களா? அரைகுறைய ட்ரெஸ் போட்டு வந்து அதுதான் நாகரீகம் என்று பேசுகிற சமூகம் என்ன வந்துருச்சு?
பேசுறாங்களா இல்லையா? இன்னைக்கு எதெல்லாம் அவலட்சணமா இருக்குதோ அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அதுக்கு என்ன சொல்றதுன்னா அதுதான் வந்து முற்போக்கு சிந்தனை. என்ன சிந்தனை? முற்போக்கு சிந்தனை. அதிகமாக இந்த வார்த்தை இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. உங்களை அசிங்கப்படுத்தும், ஆனா அதை முற்போக்கு சிந்தனை என்று பேசுகிறது. இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த தூஷணமான நாவு என்கிற விஷயம் பாத்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அது தூஷிக்கும், அது ஆகடிகம் பண்ணும், அதை அவமானப்படுத்தும். அது நமக்கு என்ன செய்யாது? கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த சாத்தானோடு நிச்சயமாக அந்த நாட்களில் என்ன செய்ய போறாங்க? போராட போகிறார்கள். பிசாசு பரிசுத்தவான்களோடு என்ன செய்கிறதாம்? யுத்தம் பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தது என்று பார்க்கிறோம் 7ஆம் வசனத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தத்தை சொல்வதற்கும் தேவனுடைய கிருபையை சொல்வதற்கும் அன்னைக்கு ஒரு கூட்டம் இருந்து செயல்படும். ஆனா அதெல்லாம் தூஷித்து அவமானப்படுத்தி தேவனை தூஷணமாக பேசுகிற ஒரு சாத்தானுடைய கூட்டம் உலகம் முழுவதும் அது ஒரு சேனையாக ராஜ்யமாக என்ன செய்ய போது? எழுப்ப போகிறது. அதற்கு விரோதமாக யார் நிக்க போறான்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தவான்கள் தான் அன்றைக்கு நிக்க போறாங்க. ஆனா என்ன நடக்க போகுது தெரியுமா? பரிசுத்தவான்களை இந்த மிருகம் என்ன பண்ண போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்தவான்கள் சொல்லுகிற இந்த விஷயம் எடுபடாது. இப்பயே நடக்குதா இல்லையா? அது இப்பயே அந்த சாத்தான் செய்ய போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கும் வந்து அதோட சாயல் தெரியுது. இன்னைக்கு யாரெல்லாம் உண்மையை பேசுறாங்களோ, யாரெல்லாம் நேர்மையை குறித்து பேசுறாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தத்தை குறித்து பேசுறாங்களோ, யாரெல்லாம் ஒழுக்கத்தை குறித்து பேசுறாங்களோ அவங்களை ஒரு பெரும் கூட்டம் ஆகடிகம் செய்கிறது. அவர்களுடைய பேச்சை யாருமே மதிக்கிறது இல்லை, அவர்களை யாரும் சீண்டுவது இல்லை. பகட்டான பேச்சு, ஆடம்பரமான பேச்சு, பணக்காரத்தனமான பேச்சு, பரியாச பேச்சு தான் அனைவரும் கேட்கிறான். யூடியூப்லயே பாருங்களேன், ஒரு வீடியோ போட்டால் லட்சக்கணக்கில் யாருடைய வீடியோ போகுது தெரியுமா? எவெல்லாம் கேலி கிண்டல் நையாண்டி பண்றானோ, எவெல்லாம் கோமாளித்தனம் பண்ணுகிறானோ அவங்க வீடியோ என்ன செய்யுது பாத்திருக்கீங்களா? வீடியோல ரொம்ப கேவலமா கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆபாசமா கேவலமா நடிப்பாங்க. அந்த வீடியோ என்ன செய்யும்? வைரல் வீடியோ. அப்புறம் நகைச்சுவை என்கிற பேர்ல மத்தவங்கள கேவலமா பேசுறது, அசிங்கமா பேசுறது, இச்சையா பேசுறது, இந்த ரெண்டு பாணியில பேசுறது. ரெண்டு பாணினா என்னது? ரெட்டை அர்த்தம். ரெட்டை அர்த்தத்துல என்ன செய்யறது? அந்த மாதிரி பேசுறது. அதுல எதுலெல்லாம் ஆபாசம் இருக்கிறதோ, எதுலெல்லாம் அசிங்கங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் மக்கள் விரும்பி பார்க்கறாங்க. விரும்பி பார்க்கறானா இல்லையா? அந்த மாதிரி வீடியோலாம் தேடி 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 பார்க்கிற ஒரு கியூரியாசிட்டி இன்னைக்கு மக்களுடைய மனதில் என்ன செய்யுது? எதெல்லாம் பரிசுத்தத்தை கொண்டு வருவோம், எதெல்லாம் உண்மை இருக்குதோ, எதெல்லாம் நேர்மை இருக்குதோ அதை பார்க்கக்கூடிய மக்களுடைய மனநிலை ரொம்ப சொற்பம். அவேர்னஸ் வீடியோவை பார்க்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து குறைஞ்சிருச்சு. நையாண்டித்தனம், ஆகாத சம்பாசனைகள், இதை பார்க்கிற கூட்டம் என்ன செஞ்சுச்சு? நீங்கெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? உங்க யூடியூப் பக்கத்தை ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும் நம்ம லட்சணமெல்லாம் என்ன. அதிகமா நம்மளாவது விரும்பி எதை பார்க்கிறோம்? பரிசுத்தவான்களுடைய செய்தியை பார்க்கிறோமா? ஆவிக்குரிய விஷயத்தை தேடி தேடி பார்க்கிறோமா? அல்லது யூடியூப்ல எங்கெங்கெல்லாம் அரவரை இருக்குதோ, அசிங்கம் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் கோமாளித்தனம் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் நையாண்டி இருக்குதோ அதை நோக்கி ஓடுறோமா அப்படிங்கிறது அவன் யூடியூப் சேனல் திறந்தாதான். நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதுங்களா? பிசாசு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுவானா? பரிசுத்தவான்கள் ஜெயிக்கல, யார் ஜெயிக்கிறா? பிசாசு ஜெயிக்கிறான், மிருகம் ஜெயிக்குது. இந்த இடத்துல 7ஆம் வசனத்துல என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்கிற பரிசுத்தவான்கள் இருப்பாங்க தான், ஆனா அவங்க பேச்சு அன்னைக்கு எடுபடாது. பொய்யே பேசுகிற பிசாசுடைய பேச்சு தான் எடுபடும். அதுதான் இந்த இடத்துல போராடியும் ஜெயிக்க முடியவில்லை என்று போட்டுக்கிற காரியம் தான். என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் உண்மையா இருந்ததுனால யாரும் என்னை சீண்டுவதில்லை, உண்மைக்கு இந்த உலகம் மதிப்பளிக்கிறது இல்லை, அதனால நான் இந்த உலகத்தோடு போயிடுறேன். தயவு செய்து போகிறார்கள். உங்க உண்மையை, உங்க பரிசுத்தத்தை, உங்க நேர்மையை இந்த கடைசி நாட்களில் நீங்க என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அது மதிக்கப்படாமல் போனாலும் கூட பரவாயில்லை, நான் என் உத்தமத்திலே நிலை நிற்பேன் என்று என்ன செய்யணும்? நிற்கணும். அவர்களைத்தான் வேதம் பரிசுத்த கூட்டம் என்று சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறது. பிசாசே வந்து ஒருவேளை நம்மை தோற்கடித்தாலும் கூட நான் நம்முடைய உத்தமத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். யோபுவை போல சாத்தானே வந்து கையை வச்சாலும் மேல
உடம்பெல்லாம் அழுகி நாச்சம் எடுத்தால். அந்த பாடல் அடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிசாசின் சோதனை பெருகினாலும், அந்த பாடல்கள் தான். உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும், இந்த சரீரம் எல்லாம் அழுகி நாச்சம் எடுத்தாலும், எனக்கு இயேசு போதுமே, இயேசு போதுமே. கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட கூட்டத்தை தான் வேதம் பரிசுத்த கூட்டம், பரிசுத்தவான்கள் என்று என்ன செய்கிறது, அழைக்கிறது. அடுத்து நம்ம இந்த பகுதியில பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்பு வேறொரு மிருகம், 11ஆம் வசனம், பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. இப்ப நல்லா கவனிங்க. திருத்துவத்தினுடைய, அதாவது சாத்தானுடைய திருத்துவத்தினுடைய முதல் ஆள் யாரு? வலு சர்ப்பம். இரண்டாவது ஆள் யாரு? மிருகம், அதாவது கடலில் இருந்து, சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வந்த மிருகம். மூன்றாவது யாரு? இந்த மூன்றாவது ஆள் யாரு? பூமியில் இருந்து எழுப்பி வந்த வேறொரு மிருகம். இந்த மிருகம் எங்கிருந்து? அந்த மிருகம் எங்கிருந்து எழுந்துச்சு? சமுத்திரத்திலிருந்து. இந்த மிருகம் எங்கிருந்து எழுப்பி வருது? பூமியிலிருந்து. இந்த மிருகம் எழுப்பி வந்து என்ன செய்யுது பாத்தீங்கன்னா, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டி. அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக, ஆட்டுக்குட்டி இல்ல, ஆட்டுக்குட்டி மாதிரி ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்து, ஆனா பேச்சு மட்டும் எப்படி இருக்குது? அடேங்கப்பா, மூஞ்சி பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி, குரல் மட்டும் எப்படி இருக்குது? வலு சர்ப்பம். இது யாருன்னு தெரியுமா? இது யாரு? பிசாசினுடைய ஒரு ஏஜென்ட், பிசாசினுடைய குமாரன், அந்தி கிறிஸ்து. இந்த 2ஆம் மிருகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஜான்ரா அடிக்கிற, ஆவிக்குரிய ரீதியிலே எழும்ப போகிற ஒரு ஆவிக்குரிய தீர்க்கதரிசி. இவன் யாரு? இவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. பேதுரு சொல்லுவார்ல, கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள், இன்னைக்கு நிறைய கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அவன்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2ஆம் மிருகத்தினுடைய சாயல். இன்னைக்கு இருக்கிற நிறைய கள்ள தீர்க்கதரிசி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2ஆம் மிருகத்தினுடைய சாயல் அவங்க எல்லாம். இந்த மிருகம் என்ன சொல்றது பாருங்க, அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி என்ன செஞ்சிச்சு? ஆமா, ரொம்ப அதற்கு அது பயங்கரமா ப்ரமோட் பண்ணுது. அதை பிடிச்சி தீர்க்க தரிசனமா சொல்லி, அந்த மிருகத்துக்கு ஒப்பானவன் இல்ல, அது பயங்கரமானது, அது அப்படியானது இப்படியானது, நீங்க எல்லாருக்கு மேல விழுங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க, அதுக்கு சேவை செய்யுங்க, அப்படி செஞ்சா தான் நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க பிழைக்க முடியும். சும்மா ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடாதீங்க, கர்த்தரை தேடாதீங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? காப்பாற்ற மாட்டாரு. உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு ரட்சகன் தான் இருக்கிறார். அவன் யாரு? ஆன்டி கிரைஸ்ட். இந்த மிருகம். இந்த மிருகத்தை வணங்கினால்தான் நீ உயிரோடு இருக்க முடியும் சார், இல்லைன்னா சுத்தமா அழிஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு ப்ரமோட் பண்ணும் இந்த கள்ள தீர்க்கதரிசி. இன்னைக்கு நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் ஆன்டி கிறிஸ்டினுடைய ஆவிகளுக்கு என்ன செய்யும்? ஒத்து ஊதும், புல்லாங்குழல் ஊதும், அது என்ன செய்யும்? சிங்கிச்சா அடிக்கும். அந்த மாதிரி இந்த பிந்தின மிருகம், 2வது மிருகம் என்ன செய்யுது கேட்டீங்கன்னா, அந்த முந்தின மிருகத்துக்கு என்ன செய்யுது? ஆதரவா இருந்து அதற்கு ஆதரவாக பேசுகிறது. அது என்ன செய்யுது பாத்துங்க, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை என்ன செய்தான்? அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை என்ன செஞ்சு, இப்ப கள்ளத்துக்கு என்ன செய்ய போறான்? வானத்திலிருந்து அக்னியை இருக்க போறான். அதனால நம்ம சொல்லுவோம், இந்த அற்புதங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. ஏன்னா அற்புதங்களை யாரு செய்வா? பிசாசும் செய்வான். பிசாசு மட்டும் இல்ல, இங்க எழும்பின கள்ள தீர்க்கதரிசியும் என்ன செய்யறான். அது எப்படிப்பட்ட அற்புதம்? வானத்திலிருந்து. இது ஒரு அபரிவிதமான ஒரு ஏமாற்றுத்தனம். இதை பிடிச்சுங்க. ஏன்னா வேதாகமத்துல நம்ம எலியாவின் சப்ஜெக்ட பார்க்கும்போது, உண்மையான கடவுள் யார் என்று நிரூபிக்க எலியா செய்த ஒரு செயல் என்ன? எலியா போய் சவால் விடுறாரு, வா பலிபீடத்தை நீயும் கட்டு, நானும் கட்டுறேன், 2 பேரும் என்ன செய்வான்? நீ உன் கடவுளை நோக்கி கூப்பிடு, நான் என் கடவுளை நோக்கி கூப்பிடுறேன். யார் உண்மையான கடவுளோ அந்த கடவுள் வானத்திலிருந்து என்ன செய்யட்டும்? அக்கினியை
இறக்கட்டும். யார் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிறார்களோ அவர்தான் உண்மையான கடவுள். இப்ப பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறான்? போட்டு மேளத்தை அடிச்சு உடம்ப கீறி எல்லாம் கத்தி கூப்பாடு போடுறான். ஒண்ணுமே வானத்திலிருந்து ஒரு புகை கூட வரல. எலியா ஒண்ணும் செய்யல. நீ விறகு கட்டை அடிக்க வச்சு தீ பொறுத்துறது எவன் வேணாலும் என்ன செஞ்சலாம், இடையில கூட தீக்குச்சியை பொருத்தி விட்டா கூட பொத்திக்கிறோம். ஆனா நான் என்ன பண்றேன் பாரு, 12 கூட தண்ணி எடுத்து அந்த பலிபீடத்தை சுத்தி ஊத்தி நல்லா நினைச்சு விட்டு, தண்ணி ஃபுல்லா இருக்கிற இடத்துல நெருப்பு பத்துமா? அவ்வளவு சீக்கிரம் நெருப்பு பத்தாது. ஆனா எலியா செய்த செயலை பாருங்க. கர்த்தரே தேவன் என்பதை அன்றைக்கு நிரூபிக்கும்படி எல்லாவற்றையும் செய்து அமைதியா ஒரு ஜெபம் மட்டும் செய்யறாரு. ஒரே ஒரு ஜெபம். ஒன்னும் ட்ரம்ஸ் அடிக்கல. நம்ம சபைகள் பல சபைகள் மாதிரி ட்ரம்ஸ் அடிச்சு ஆண்டவரை இறக்கல. கீரிக்கிறவெல்லாம் இல்ல, கீரவெல்லாம் இல்ல உடம்பா. ஏன்னா அவங்க பாகால் தீர்க்கதரிசிக்கு உடம்பெல்லாம் கீறிட்டான். ஓ பாகால இறங்கி வா, உடம்ப கீறி அந்த மாதிரி எல்லாம். ஆனா எலியாலாம் செய்யல. ஒரே ஒரு ஜெபம். போய் அங்க நிக்கிறாரு. இதையெல்லாம் உம்முடைய சொற்படி நான் செய்திருக்கிறேன் என்பதை என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அப்படி அவ்வளவுதான் ஜெபம். வானத்துல என்ன செய்யுது? அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தில் உள்ள பலியை எரித்து 12 கூட தண்ணி அப்படியே உறிஞ்சி புகையா மாத்தி நக்கிட்டு போயிடுச்சு எல்லாத்தையும். அப்ப உண்மையான கடவுளை நிரூபிக்கும்படி வானத்திலிருந்து எலியா அக்கினியை இறக்கினது போல இந்த கள்ளத்தீர்க்கதரிசி என்ன பண்றான்? இப்ப அடேங்கப்பா, அக்கினியவே மேல இருந்து இறக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு பவர், வல்லமன். நல்லா கவனிங்க. ஆனா மேல எழுதியிருக்கிறது என்ன பேரு? தூஷணமான நாமம். வாயில வரதெல்லாம் என்னது? கடவுளை தூஷிப்பது. செய்யற செயலெல்லாம் அசிங்கமானது. செய்யற செயல்பாடுகள் எல்லாம் அவதூறானது, அசிங்கமானது. இதெல்லாம் உண்மை இல்லதோ அந்த உண்மை இல்லாத விஷயங்களே இது செய்யுது. ஆனா வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்யுது? வாழ்க்கையில ஒழுக்கம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, சுகபோகம், ஐஸ்வர்யம் எல்லாமே. ஆனா நாங்க அற்புதம் செய்யறோம், நாங்க வல்லமை நடப்பிக்கிறோம், எங்க சபையில அற்புதம் நடக்குது. ஓ நான் ஜெபிச்சு அவங்க விடுதலை ஆயிட்டாங்க, இவங்க விடுதலை ஆயிட்டாங்க. நம்பாதீர்கள், நம்பாதீர்கள். அங்க ஓடி இங்க ஓடி, இந்த பாஸ்டர்ட்ட வல்லமை இல்ல, அந்த பாஸ்டர்ட்ட வல்லமை இல்ல, அவர்கிட்ட வல்லமை இருக்குது, அங்க போறேன் அங்க போறேன். ஐயா, அவனுடைய வாழ்வு முறையை பாருங்க, அவனுடைய பரிசுத்தத்தை பாருங்க எப்படி இருக்கிறான்ட்டு, அவனுடைய செயல்பாட பாருங்க. அந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமா, என்ன கனி கொடுக்குது, இதெல்லாம் சிந்திச்சுதான் ஒரு நல்ல மரம் கெட்ட மரம் என்று நாம என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த அருவருப்பான மிருகம், இந்த இரண்டாவது மிருகம் வானத்திலிருந்து என்ன செய்யுது? அக்கினிய. அதனால அற்புதங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. அற்புதங்களை யாரும் செய்வா? பிசாசு செய்யும். அற்புதங்கள் எங்க போனாலும் ஒரு மேஜிக் ஷோ கூட உங்களுக்கு பார்வைக்கு எப்படிதான் தெரியும்? உண்மையான அற்புதங்களை போல தெரியும். மெஜிஷியன் அவங்க செயல்படும் போது உண்மையவே ஏதோ அற்புதம் பண்ற மாதிரியே தெரியும். ஆனா நம்ம கண்ணை ஏமாத்திடுவான். அந்த மாதிரி பிசாசு என்ன செய்வான்? நம்ம மைண்டை ஏமாத்திடுவான். அற்புதங்களை பார்த்து இவன் உண்மையாளன் இவன் பொய்யாளுங்கிற தீர்மானிக்காதீங்க. அற்புதங்களை பார்த்து ஏமாறக்கூடாது. ஏன்னா பிசாசு அற்புதம் செய்வான். அவங்ககிட்ட உண்மை இருக்கா, பரிசுத்தம் இருக்கா, நேர்மை இருக்குதா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா, எதுதான் நம்ம பார்க்கணும். இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்யறான்? பெரிய அற்புதங்களை செய்யறான். அது மாத்திரமல்ல, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு என்ன செஞ்சான்? இப்ப நடக்குதாங்க. எப்படி நம்ம தானியேல் புத்தகத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை செஞ்சு அங்க எப்படி வஞ்சனை பண்ணானோ, அதே மாதிரி இந்த கள்ள தீர்க்கதரிசியும் இந்த மிருகத்துக்கு ஒரு பெரிய சிலை செஞ்சு உலகத்திலே நீ யாருமே கடவுள் இல்ல, இவன் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு உலக மக்களை எல்லாம் என்ன செய்ய போறான்? இது பின்னாட்கள் நடக்க போகிறது. பிசாசு செய்ய போகிறான். இந்த உலகத்திலே கடவுள் இல்லை, நாங்கள் நிரூபித்து விட்டோம், இனி யார் கடவுள்? இந்த மனுஷன் தான் கடவுள், இந்த அந்திகிறிஸ்து தான் கடவுள். உலகமெங்கிலும் எல்லா மனிதரும் பார்க்கும்படியான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து அந்த மிருகத்துக்கு ஒரு சிலையை செய்து அந்த மிருகம் மட்டும்தான் இனி ஒற்றை கடவுள் என்று என்ன செய்யும்? இந்த கள்ள தீர்க்கதரிசி காண்பித்து என்ன செய்ய போறான்? செய்ய போறான். என்ன நடக்க போகுது? சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்ன செய்ய போறாங்க? அந்த நெற்றிகளிலே அதனுடைய முத்திரையை பதித்து அதற்கு முன்பாக வழிபட போகிறார்கள். உண்மையான கடவுளை விட்டுவிட்டு மனிதனை வழிபட போகிறார்கள்.
அந்த மனித வழிபாட்டை குறித்து தான் வேதம் இங்கே பேசுகிறது. அதனுடைய முத்திரை என்னவா? 666. இந்த 666 என்றால் என்னன்னா மனிதனை குறிக்கிறது. 7 தான் பரிபூரணம். 7 பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ அதை எதை குறிக்குது? ஒரு பரிபூரணத்தை குறி. 6 என்பது மனித சிருஷ்டிப்பு. 6ஆம் நாளில் தான் யார் ஆண்டு படைச்சாரு? மனிதன். அப்ப இந்த மனிதனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த 666 என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த 666 என்ன செய்ய போறாங்க? நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. இந்த வசனத்தை வாசிச்சு ஒரு புரிதலை, உங்களுக்கு சின்ன புரிதலை உண்டாக்கி விட்டு இதனுடைய இன்னும் ஆழமான விஷயங்களை நம்ம அடுத்த வாரத்தில் என்ன செய்வோம்? தியானிப்போம். இப்ப இந்த முத்திரையை பாருங்க, 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனுக்கும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு என்ன செய்தது. இப்ப இது ஞானத்தோட சிந்திச்சு பாரு, கணக்கு பாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. நிறைய பேர் இந்த கணக்கு பாரு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டு ஏதோ கணித கணக்கு போட ஆரம்பிச்சிட்டான். ஹலோ, நல்லா கவனிங்க. நிறைய விளக்கங்கள் இந்த பகுதிகளை வைத்து காலம் காலமாக பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனா எந்த வசனமும் எந்த விளக்கமும், பெரும்பான்மையான விளக்கங்கள் ஒரு சரியான விளக்கங்களாக இல்லை. இன்னொன்றை உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன். இந்த குறிப்பிட்ட வசனம் மைக்ரோசிப்பை குறித்து எழுதப்படவில்லை. அநேகர் இந்த மைக்ரோசிப்பை கண்டுபிடித்த காலகட்டத்திலே இந்த முத்திரை இதுதான் என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க? அடையாளப்படுத்தினார்கள். இவர்கள் இதை தலையிலே குத்த போகிறார்கள், கையிலே குத்த போகிறார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லாமே தவறான எண்ணங்கள். சில கிரிட்டிக்கலான ஆபரேஷனுக்கு சிலரை கண்காணிக்கும்படி சிலருக்கு தலையிலே இந்த ஷிப், ஒரு வகையான ஷிப் பொருத்தப்பட்டது. வெளிநாடுகளிலே இதை பயன்படுத்துகிறார்கள், ராணுவத்திலே இதையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் எக்காரணத்தை கொண்டும் அந்த கண்காணிப்பு ஷிப்பை யாரும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற காண்டி தலையிலே அதை பொருத்தினார்கள், ஒரு பர்பஸுக்காக. பொதுமக்களுக்கு கையிலே அந்த ஷிப்பு பதிச்சுக்கலாம், அந்த கட்ட விரல் கேப்புக்குள்ள என்ன செய்யலாம்? பதிச்சுக்கலாம் அப்படின்னு ஷிப்பை கொண்டு வர போவதாக ஒரு பேச்சு அடிபட்டது. அநேகர் இதை மைண்டே வச்சுக்கிட்டு தலையிலும் கைகளிலும் என்று எழுதப்பட்டதால் இது மைக்ரோஷிப் என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஹலோ, ஆனா அது உண்மை அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பகுதி எழுதப்பட்ட போது அன்றைய சபை அறிஞர்கள் அவங்க மைக்ரோஷிப்பை பத்திலாம் சிந்திக்கல. அன்னைக்கு இருந்த சில அச்சுறுத்தல்களை அவர்கள் இதுதான் அது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாள் வர 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 எதெல்லாம் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரச்சனையாக எழும்பும் என்று தீர்மானித்தார்களோ அதையெல்லாம் இந்த 666 முத்திரையோடு இணைத்து பேச ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு மைக்ரோசிப்பை பத்தி பேசுறாங்க, அவ்வளவுதான். இனி போற காலத்துல மைக்ரோசிப்பை தாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பேச ஆரம்பிப்பான். நானோ சிப்பு எந்த சிப்போ மொத்தம் பேச ஆரம்பிப்பான். ஆனா நல்லா கவனிங்க, இது மைக்ரோசிப்பை பத்தின விஷயங்கள் அல்ல. இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. 3 முக்கியமான விஷயங்கள். ஒன்று என்னது? அதின் மிருகத்தின் முத்திரையாவது, அதாவது சீல். ஒன்று அதனுடைய சீல், இரண்டாவது அதனுடைய நாமம், மூன்றாவது அதனுடைய இலக்கம். அப்ப 3 இதுல இருக்குது. நம்ம இலக்கத்தை மட்டுமே வச்சு புடிச்சுக்கிட்டு கையில குத்த போறோம், நெத்தியில குத்த போறோம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த வாங்கவும் விற்கவும் இந்த வணிகம் இருக்குது பாத்தீங்களா? எல்லாரும் இந்த உலகத்துல இன்னைக்கு வாங்கவும் விற்கவும் செய்யறோம். ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு பொருளை விற்கிறோம். இன்னைக்கு அதனாலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த முத்திரையை தரிக்காதவன் எவனுமே வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது என்கிற விஷயத்துக்கு கொண்டு போயிடுவான் அந்த பிசாசு. அப்ப இது வெறும் கையில குத்துற சிப்பை மட்டுமே குறிக்கல, மேல குறிக்கப்பட்டிருக்குது அந்த மிருகத்தின் முத்திரையை. ஒருவேளை சீல் வச்சா போதும், முத்திரை தேவையில்லை சார், சிப்பு தேவையில்லை. சீல் என்ன செய்யலாம்? வச்சுக்கலாம். அடுத்து நாமம், பேர் மட்டும் எழுதியிருந்தா போதும். பைபிள் என்ன சொல்லுது? பேர் இருந்தா மட்டும் என்ன செய்யுது? போதும். மூணாவது ஆப்ஷனா தான் என்னது? இலக்கம், நம்பர், பெயர், முத்திரை. என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? முத்திரை, இரண்டாவது பெயர், மூன்றாவது இலக்கம். இந்த மூணுமே இன்னைக்கு உலகத்துல உலாவுது.
எல்லா இடங்களையும் போனா என்ன இருக்கும்? சீல் இருக்கும். சிக்னேச்சர், சீல், முத்திரை வைப்பாங்க எங்க போனாலும். கவர்மெண்ட் சார்ந்த எல்லா நிறுவனத்துக்கும், தனியார் சார்ந்த எல்லா நிறுவனத்துக்கும் லப்பர் ஸ்டாம்ப் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சீல். அடுத்து பெயர். எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெயர் யூஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறான். எந்த பொருள் கண்டுபிடிச்சாலும் என்ன செய்யறான்? ஒரு பேர் வைக்கிறான். ரெண்டாவது, இன்னைக்கு மூணாவது என்ன வந்து தெரியுமா? நம்பர்ஸ் வந்திருக்குது எல்லாத்துக்கும். மூணாவதாக என்ன வந்திருக்குது? எல்லாத்துக்கும் ஒரு ஐடி நம்பர் கொடுப்பான். எல்லா பொருளுக்கும் நீங்க வாங்குற 50 பைசா பொருளுக்கு கூட ஒரு நம்பர் என்ன செய்யும்? அதுக்குன்னு தனித்துவமா ஒரு நம்பர் இருக்கும். அதை போய் பார்கோட்ல அந்த நம்பரை கிளிக் பண்ணா போதும், அது அதோட ஹிஸ்டரியே தெரிஞ்சிடும் நமக்கு. அப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப், முத்திரை, அடுத்து நாமம், மூணாவது நம்பர், இலக்கம். இந்த மூணு இந்த உலகத்தை உலாத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த மூணையும் வைத்து அன்றைக்கு இந்த மிருகம் என்ன செய்ய போகுது? ஒட்டுமொத்த உலகத்தை தன் கைக்குள்ள கொண்டு வர போகிறது. இது ஷிப்பாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது ஆவிக்குரிய விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நெற்றியிலே நாமம் தரிப்பது அல்லது முத்திரை தரிப்பதுனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பிசாசினுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்வது. நாமத்தை நெற்றியிலே தரிப்பதுனா என்ன அர்த்தம்? பிசாசினுடைய ஐடியாலஜியை விசுவாசிப்பது. நாமெல்லாம் இப்ப எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாமெல்லாம் எப்படி வந்தோம்? விசுவாசத்தை கொண்டு தேவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோமா? இப்ப அந்த உபத்திரவ காலத்துல பிசாசினுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த முத்திரை கொடுக்கப்படும். இந்த கையில நம்பர்ஸ் கொடுக்கப்படுறதுனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த ஐடியாலஜியை செயல்படுத்துகிறவர்கள், அதாவது அந்த ஐடியாலஜியின் படி வாழுகிறவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவதான். ஒன்று அதை ஏற்றுக்கொள்வது, அடுத்தது இரண்டாவது செயல்படுவது. இதுதான் பிசாசுடைய முத்திரை. யாரெல்லாம் பிசாசுடைய ஐடியாவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த பிசாசுடைய ஐடியாவின்படி வாழ்கிறார்களோ, அவர்கள் இங்க வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். பிசாசுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களை இந்த உலகம் புறக்கணிக்கும், அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும். அதைத்தான் இந்த வசனம் முத்திரையாக 666 என்ற முத்திரையின் அடிப்படையில் விளக்குகிறது. இது ஏதோ ஒரு ஷிப்புங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இது மனசார ஏற்றுக்கொள்வது. இது எல்லாருக்கும் குத்தப்பட போறது இல்லை, கட்டாயப்படுத்தி குத்த போறது இல்லை. இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா, இந்த 666 முத்திரையை கட்டாயப்படுத்தி குத்துவார்கள் என்று இருக்குதா? கிடையாது. ஆனா நீங்க 666 எப்படி ஏற்றுக்கொள்றவங்களுக்கு, எஸ், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் இந்த முத்திரை. ஏற்றுக்கொள்ளாத இந்த முத்திரை எங்கேயாவது ஏற்றுக்கொள்ளாதவங்க கட்டாயப்படுத்தி இந்த முத்திரை குத்துவார்கள் எழுதிஇருக்குதா? அப்படின்னா மதமாற்றம் ஆயிரும். கட்டாயப்படுத்திட அப்படின்னா அது என்னது? கட்டாயம் மதமாற்றம் ஆயிரும். அதை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. இப்ப நல்லா கவனிங்க, நீங்க எல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்கிறீங்க. உங்க நெத்தியில ஒருத்தன் பட்டையை போட்டா நீங்க உடனே பிசாசின் பிள்ளைய மாறிடுவீங்களா? என்ன சார் இது அநியாயமா இருக்குது? இந்த உலகத்துல எத்தனை பேர் செய்யறாங்க அப்படி? போன ஒரிசாவில் கூட போன சில வாரங்கள்ல ஒரு போதகரை தெருவழியை இழுத்து கொண்டு வந்து அவரை சாணியை திங்க வச்சு, செருப்பு மாலை போட வச்சு, அவரை அடிச்சு துன்பப்படுத்தி கோயிலுக்கு கொண்டு போய் நெத்தியில பட்டையை போட வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு கட்டாயப்படுத்தி அவருக்கு உயிரை பயமுறுத்தி அவர் சொல்ல வச்சார். ஒருவேளை அப்படி கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சதுனால அவர் என்ன பரலோகம் போகாம இருக்க போறாரா? இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கட்டாயப்படுத்தும் போதும் வாயில நாம் அப்படி சொல்லாமல் இருப்பது நம்ம விசுவாசம் காத்துக்கொள்ளணும். ஒருவேளை அப்படி கட்டாயப்படுத்தி நம்ம மேல பட்டைய திணிச்சிட்டான் அப்படிங்கிற காண்டி நீங்க பிசாசுக்குரிய பிள்ளைகளா என்ன செய்ய மாட்டீங்க. ஆமா, அவன் அறிவில்லாம அவன் கட்டாயப்படுத்தி செய்யறான், அவ்வளவுதான். அதனால இந்த முத்திரையை வலுக்கட்டாயமாக யாரும் மேலையும் பிசாசு என்ன செய்ய போறதில்ல, துணிக்க போறதில்ல. இது பிசாசுடைய ஐடியாலஜி, பிசாசுடைய செய்தியும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் கிட்ட இந்த முத்திரை கொடுக்கப்பட போகுது. சோ முத்திரை என்பது மைக்ரோஷிப் அல்ல. மைக்ரோஷிப் இன்னைக்கு உலகளாவி பயன்பாட்டுக்கு வர்றது இந்த அடிப்படையிலே பயன்பாட்டுக்கு வரல. அது ஒரு ஐடி மாதிரி, அடையாளப்படுத்துகிற ஒரு ஐடி மாதிரி வரப்போது ஒழிய பிசாசை வணங்குவதாக அது என்ன செய்ய போறதில்ல, வரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் என்ன செய்வோம், மீதமுள்ள காரியங்களை சிந்திப்போம். ஆக நம்ம பயப்பட தேவையில்லை, தைரியமா இருக்கலாம். பிசாசு என்னதான் முட்டி மோதி செயல்பட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்க அவர் வல்லவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஒரு பெரிய மகத்துவமான சத்தியத்தை அடுத்த வாரத்தில் இந்த முத்திரையை குறித்து நான் சொல்ல போறேன். அப்படிங்கிற போது இன்னும் உங்களுக்கு ஆச்சரியமா அது நடக்கும்.
இப்படி இருக்குதா, இவ்வளவு வசனங்கள் இருக்குதா, நேர்த்தியா இருக்குதா, இந்த நாளுக்கு நம்ம ஒரு சொட்டு கூட பயப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்மை பலப்படுத்துகிற வசனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்திலே நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, எழுதி கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் என்ன செய்வோம், சிந்திப்போம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காக்கட்டும். God bless you.